பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒருபொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை இந்நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டருள் என்ற குருநாதர் தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய கமல விநாயகர் சத் சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியாறு பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். தர்மயாதீன குரு முதல்வர் குருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த சிவபோக சாரம் என்ற நூலை சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். வேகமாக பாட்டை முடிச்சுட்டா அப்புறம் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் சுவாமி என்ன பண்ணுறார், அதை மெல்ல பையவே சென்று பாண்டியர்க்காகவேன்னு சொன்ன மாதிரி அது அப்படி பையவே போய்கொண்டிருக்கு. என்று சொன்னால் அவன் பாசத்தை நீக்குவதும் பையவே தான் செய்கிறான். தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து வாசமெனும் தாழ்வுரு வீடு தான் சொல்கிறார். ரொம்ப வேகமாக செய்யலை. அதில் கூட ஒரு நயம் சொல்வார், வேகமாக வாரானான் செய்கிறதுக்கு. கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுந்து வினைகடிந்த வேதியனை தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்க நம்மா நாயினார். ஒல்லைன்னா விரைவுன்னு அர்த்தம். அதனால் டாக்டர் உடனே அட்டன் பண்ணுறார், ஆனால் நோயை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறார். ரொம்ப கருணை அவருக்கு நம்ம மேலே. அதனால் அந்த வைத்தியநாதன் எப்படி இருக்காருனாரு, வர்றது ரொம்ப வேகமாக வாரார், டாக்டருக்காக காத்திருக்க வேண்டாம், அவர் வந்துடுறார். ஆனால் செய்கிறது ரொம்ப மெல்ல செய்கிறார்னு சொல்வார். அதனால் பையவே கொடுபோந்து பாசமேனும் தாழ்வுருவேம்பர். அது மாதிரி இப்போ சிவபோகசாரம் எப்படி போயிட்டுருக்குன்னா ரொம்ப பையவே போய்கொண்டிருக்கேன். நிறைய நேரங்களில் எனக்கே தோணுது, போன மாதம் எந்த வகுப்பு எந்த இடத்துல விட்டோம் அப்படிங்கிறது மறக்கிறத போய் என்னவே நிறைய பேருக்கு மறந்து போகுது, புதுசாக பார்க்குற மாதிரி. அந்த மாதிரி ஒரு பெரிய இடைவெளி இருந்தாலும் தொடர்ந்து சிந்திப்பதற்கு சுகநாத பெருமானுடைய திருவருளும் குருவருளும் கூட நிற்க, சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன் பக்தி தருநாதன் பரநாதன் முக்தி பெருநாதன் ஞான பிரகாசன் உண்மை தருநாதன் நம் குருநாதன் என்று இந்த நூல் துவங்கி கமல ஞான பிரகாசரை தம்முடைய குருநாதரை இந்த நூல் ஆசிரியர் குருஞான சம்பந்த சுவாமிகள் நேர எடுத்த உடனே அவர் சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன் பக்தி தருநாதன் பரநாதன் முக்தி பெருநாதன் ஞான பிரகாசன் உண்மை தருநாதன் நம் குருநாதன். அந்த வரிசையில் முக்தி தருநாதன் என்பது கடைசியில் வரணும். ஆனால் செய்யுளால்னால் அப்படி வந்தது முக்தி பெருநாதன் நடுவில். சுவாமி அவன் எல்லாம் செய்கிறான்னாரு, பக்தி தருகிறான், சித்தி தருகிறான், உண்மையை விளங்க வைக்கிறான், ஞானத்தை தருகிறான், நிறைவாக முக்தி இன்பத்தை தருகிறான். இதுதான் அந்த அமைப்பு. பக்தியால் யானுனை பலகாலம் பற்றியே மாதிரி புகழ் பாடின்னு தான் சொன்னான். முதல்ல எங்கே இருந்தோன்னா முதல்ல பக்தி நெறி என்பது சொல்லப்பட்டது. மொட்டரா மலர் பறித்து இறைஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும்னு தான் சொன்னார். அதனால் பக்தி, அதனால் அதனுடைய உயர்வு கிடைப்பது எங்கன்னாரு, சித்தினார். சித்தி என்று சொன்னால் ஏனையோரால் செய்ய முடியாத காரியங்களை செய்யக்கூடிய வல்லமையை பெறுதல் சித்தி. இந்த பூலகிலேயே மானுடராக இருந்து கொண்டு ஆனால் ஏனையோரால் செய்ய முடியாத சில காரியங்களை செய்ய முடியுமானால் அது சித்தி. அப்படி தான் அருணையார் உரை எழுதுவார். சுவாமி அதையும் கொடுக்குறான். சித்தி தருநாதன் எங்கே இருக்கிறான்னாரு, தென்கமலை வாழ்நாதன். கமலை என்று சொன்னால் திருவாரூர், தென்கமலை என்று சொன்னால் அழகான என்று பொருள். தென்கமலை வாழ்நாதன் என்று சொன்னாலே தலைவன் தான் பொருள். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்பர். அப்படின்னா நமச்சிவாய மந்திரத்திற்குரிய நாதன் தலைவன் அவன். அந்த நாமத்தை உடையவன் தலைவன் அவன். அதனால் நாதன் தாழ்வாழ்க. நாதன்னா தலைமைன்னு அர்த்தம்.
தென்கமலை வாழ்நாதன் பக்தி தரு நாதன் பரநாதனர். பரம்னா உயர்வுனர். பரமசிவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உயர்ந்த பொருள். அதுதான். அதிலிருந்து அந்த சொல்லுதான் பராசக்தி என்பதும் உயர்ந்த பொருள். பரம் என்பது பராவனமாவது நீருன்னர். உயர்ந்த பொருள் என்ன? திருநீர். ஆனால் பரம் என்று சொன்னால் உயர்ந்த பொருள். பலகலை ஆகமம் வேதம் யாவை எனும் கருத்து பதிபசுபாசம் தெரித்தல் பதி பரமேம்பர். சிவபிரகாசத்தில் சுவாமி தான் உயர்ந்த பொருள். அதனால் அந்த பரநாதன் சொன்னால் உயர்ந்த நாதனாய் தலைவனாய் தன்னுடைய குருநாதரை முக்தி பெருநாதன், முக்தி தரக்கூடிய தலைவன், முக்தி தருநாதன் சொல்லிட்டதுனாலேயே ஒரு செய்தி என்ன விளங்கிட்டுன்னாரு, அது சிவபெருமான்னு அர்த்தம். ஏன்னா முக்தி தருதல் என்பது அவனுடைய தொழில். அதனால் தன்னுடைய குருநாதரை அவர் எப்படி பார்க்கிறார்னா சிவமாகவே பார்க்கிறார். சிவம்தான் குருநாதராக வருகிறார். எல்லா நூல்களும் அப்படி தான் சொல்லுது. தம்முதல் குருவமாய் தவத்தினில் உணர்த்தன்னு தான் சூத்திரம் சொல்லிச்சு. அதனால் பெருமான் தான் வாரான். கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி மண்ணிடையில் மாக்கள் மலமகற்றும் மெய்கண்டான்பர் 20 அதனால் சிவபெருமான் தான் கழுத்தில் இருக்கிற அந்த அவனுடைய நீல நிறத்தையும் நெற்றிக் கண்ணையும் இதையெல்லாம் மறைத்து கொண்டு மெய்கண்டாராக எழுந்தருளி வாரார்னு அருண் சிவாச்சாரியார் பாடுறார். கண்ணுதலும் அப்படின்னா நெற்றிக்கண்ணில், நுதல்னா நெற்றியில் இருக்க கண்ணுதலும் கண்டக்கரையும் இங்கே இருக்கிற கறந்துனா மறைத்துன்னு அர்த்தம். கறந்து அருளி எப்படி வந்தான்னாரு, எதுக்காக வந்தான்னாரு, மண்ணிடையில் மாக்கள் மலமகற்றும் மெய்கண்டான். இங்கே வந்து நம்முடைய மலத்தையெல்லாம் நீக்குவதற்காக மெய்கண்ட தேவநாயனாரை வந்திருக்கிறார்னு தான் வணங்குறார். மாவதி சிவாச்சாரியரும் தன்னுடைய குருநாதரை போற்றி பெறவங்களும் அப்படி தான் வணங்குறார். பிறவா முதல்வன் பிறந்து எதுக்குன்னாரு, எம்மை இருத்த வேண்டி, எதில் இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருளாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஓர் பேர் முனைந்துன்னு. மறைஞான சம்பந்தராக வந்தது யாருன்னாரு, சிவபெருமான் தான் வந்தாருங்கிறார். அதனால் வந்து அவர் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறார் பாருங்க, இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி அப்படின்னா அந்த சிவப்பேரின்பத்தை நான் அனுபவிக்குமாறு செய்வதற்காக வந்தான்கிறார். இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி பிறவா முதல்வன். சுவாமி தான் பிறவா முதல்வன். நம்மெல்லாம் பிறந்து ஆகிட்டுருக்குறோம். அதனால் சுவாமி எப்படின்னாரு, பிறவா யாக்கை பெரியும். அதனால் அவன் பிறவா முதல்வன் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக பிறந்து, பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருலாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஒரு பேர் முனைந்துனார். அவனுக்கு பேர்லாம் கிடையாது. ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் நாமம் வச்சது. அதனால் என்ன பண்ணார், இங்கே வந்தால் பேர் கேட்பாங்கள்ல ஊரில். அதனால் என்ன பண்ணார், சம்பந்தநாதன் பேர் வைத்து கொண்டாராம் மறைஞான சம்பந்தன். பேரிலா நாதன் ஓர் பேர் முனைந்து உண்டி உறக்கம் இன்பம் பயம் ஒத்தொழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றியும்பர். இந்த உலகத்தில் வந்ததுனால அவனுக்கு வந்து உறக்கம் கிடையாது, உண்டி கிடையாது, பயம் கிடையாது, இன்பம் என்பது தனித்து கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணால் நம்மோடு நம்மளாக இருக்கிறனால அதெல்லாம் இருக்க மாதிரி இருந்து கொண்டானான். சாப்பிட்றான் அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் ஏங்க சாப்பிட்றான். உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றின்னு தான் சொல்லுவார் அப்பர் சுவாமிகள். ஆனால் மறைஞான சம்பந்தரை வரும்பொழுது சாப்பிட்டுக்கிட்டான். அதனால் சாப்பிட்றான், உறங்கி கொள்ளுகிறான். அவனுக்கு ஏது உறக்கம் சாமி. ஆனால் என்ன பண்ண இங்கே உள்ளே வரும்போது அதெல்லாம் செய்கிறான். உண்டி உறக்கம் பயம்னு அவனுக்கு எது. அதனால் வந்து இங்கே இருக்கும்போது என்ன பண்ணுறான், பயப்படுற மாதிரி இருக்கிறான். உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி அப்படின்னா இந்த மக்களோடு மக்களாக கூட இருந்து ஒத்து ஒழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி என்று தன்னுடைய குருநாதரை சிவபெருமானே குருநாதராக வந்தார் என்று நூல்கள் சொல்வது போல் அப்படியே பார்க்கிறார். குருநாதராக சிவபெருமான் தான் வருவார். அதை மாணிக்கவாசருடைய வரலாற்றில் பார்த்தோம். நேராக அவரே தான் வந்தார் திருப்பெருந்துறையில். அதையெல்லாம் தான் இங்கே. அதனால் இவர் என்ன பண்ணார், ஒரு வார்த்தை அதை எப்படி போட்டார், முக்தி பெருநாதன்னார். முக்தி தருவது சுவாமியினுடைய வேலை, வேறு யாராலையும் செய்ய முடியாது. அதனால் என்ன பண்ணுறாரு, கமல ஞானப்பிரகாசர் சிவபெருமான் தான் ஞானப்பிரகாசராக வந்தார் என்பதை உணர்த்துறதுக்கு முக்தி பெருநாதன். இப்போ தான் அவருடைய பேரை சொல்கிறார், ஞானப்பிரகாசன் உண்மை தரும் நாதன். உண்மைங்கிறது படிநிலையில் முன்னாடி இந்த பொய்யெல்லாம் அகற்றி உண்மையை சொல்லுதல். உண்மை தரும் நாதன் நம் குருநாதன். அது கருணையினால் என் குருநாதன் சொல்லாமல்
நம் குருநாதன் என்று சித்தி தருநாதன், தென்கமலை வாழ்நாதன், பக்தி தருநாதன், பரநாதன், முக்தி பெருநாதன், ஞானப்பிரகாசன், உண்மை தருநாதன் நம் குருநாதன் என்று முதல்ல ஆரம்பித்த நூல் நம்ம போன முறை கடைசியாக நம்ம சந்திக்கும் பொழுது 94வது பாட்டில் நம்ம நிறைவு செய்தோம். இன்ன வினை இன்னதலத்து இன்ன பொழுது இன்னபடி இன்னதனால் எய்தும் என அறிந்தே அன்னவினை அன்னதலத்து அன்ன பொழுது அன்னபடி அன்னதனால் பின்னமர கூட்டும் பெறா. மனப்பாடு பண்ணுறது கொஞ்சம் எளிமையான பாட்டு. முதல் வரியை படிச்சுட்டு அப்புறம் என்ன போகிறோம் அண்ணன் அண்ணன்னு போட்டால் பாட்டு மனப்பாடாயிடும். அதனால் இன்னபடி இன்ன வினை இன்னதலத்தில் இன்ன பொழுதில் அதை சொல்ல முதல்ல இன்ன வினை தரு எந்த செய்து வைத்த வினை எந்த வினையோ அதை நமக்கு காரியமாய் பயனுக்கு தரும் பொழுது அந்த வினை இன்ன வினை இன்ன தலத்தில் எந்த ஊரில் அது நடக்கணும்னு நமக்கு இருக்கும் அங்கே இன்ன தலத்தில் இன்ன பொழுதில்ங்கிறாரு. காலத்தால் தலம் சொன்னதுனால இடத்தாலும் பொழுது சொன்னதுனால காலத்தாலும் இத்தனை மணிக்குன்னு இன்ன பொழுதில் இன்னபடியினர் எப்படி அதை அனுபவிக்க வேண்டும் என்று இன்னதனால் அதற்குரிய காரியமாய் அதற்கு துணையாய் இருக்கின்ற மாயா சார்ந்த பொருள்கள் அதனால் இன்னதனால் எய்தும் என அறிந்தே சுவாமி சேரான். எப்படி சேரான்னாரு? அன்னவினை அன்னதலத்து அன்ன பொழுது அன்னபடி அன்னதனால் ஒரு வார்த்தை அங்கே தான் போட்டார். பின்னமர கூட்டும் பிரான். பின்னமர அப்படின்னா வேறாகாமல் நம்ம கூடவே இருந்து. பின்னுதல் எப்படி சொன்னால் பின்னம்னா வேறுன்னு அர்த்தம். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் விரான்பர் திருவள்ளுவர். அங்கே சக்தி பின்னமிலான்னா சக்தியை விட்டும் பிரியாமல் இருக்கிறான். கூடவே அம்மா கூடவே தான் இருக்கான். 2ஆம் சூத்திரமாக தான் சொல்லிச்சு. அவையதானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. ஆணை என்பது சிவசக்தி. ஆணையின் நீக்கமின்றி கூடவே இருக்கிறான். அதனால் இங்கே அதே மாதிரி உயிர்களும் கூடவே இருக்கிறான். பின்னமர கூட்டும் பிரான் நம்மோடு உயிருக்கு உயிராம் தன்மையினால் உடனாயிருக்கின்ற பெருமான் அவன் அந்தந்த வினைகளை நாம் அனுபவித்து கழிப்பதற்காக இவ்வாறு செய்கிறான் என்று சொல்லி வினை போகங்களையெல்லாம் நாம் அனுபவிக்குமாறு தருவதே பெருமான் தான். அதுவும் அவனுடைய கருணை என்பது பெறப்பட்டது. ஏன்னா வினை என்பது இருக்கிற வரைக்கும் பிறவி என்பது உண்டு. வினை இருக்கிற வரைக்கும் பிறவி உண்டு. உலகலாமாகி வேறாகி உடனமாய் ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்லம்பர் சிவஞான சித்தியால். அதனால் வினை இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்னாரு? போக்குவரவு புரிய வந்துட்டு போயிட்டு தான் இருக்கணும். அப்போ வினை நீங்கணும். எப்படி நீங்கும்னாரு? வாங்கின கடனை அடைச்சா தானே முடியும். அது மாதிரி செஞ்ச வினையை அனுபவித்து கழித்து தான் ஆகணும். அப்போ அதை ஒருத்தர் எடுத்து கொடுக்க வேண்டிய இருக்க. அதனால் அவன் கொடுக்குறான். அதனால் அந்த வினை நமக்கு வினையை சுவாமி நாம் நுகருமாறு செய்வதும் அவனுடைய பெரிய கருணை. ஏன்னா கழிஞ்சது அப்பா 3 கடன் முடிஞ்சுது நேரத்தோடு. பேங்க் லோன் இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னு அது மாதிரி இந்த கடன்லாம் முடிஞ்சுது, வினையெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சுவாமி என்ன பண்ணுறான்? கொடுத்து நம்மளை கழிக்கிறான். யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கடவேன் வானேயும் பெருள் வேண்டேன் மன்னாழ்வான் மதித்து மிறேன் சொல்கிறார். யானேதும் பிறப்பஞ்சேன்கிறார். எல்லாரும் பிறப்புக்கு அஞ்சுகிறார்கள். பெருமானே இந்த பிறவியில் அப்படியே என்ன விட்டுறாத இந்த உலகத்துலேன்னு எல்லாரும் கேட்குறாங்க. இவரே சொல்கிறார், திணைத்துணை ஏனும் பொறேன் துயர் ஆக்கையின் தின்வலையேங்கிறார். இந்த பிறவியில் இருக்க விரும்பலை, பயப்படுறாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன போட்டார்? யானேதும் பிறப்பஞ்சேன்னர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நரமணதீஸ்வரர் அருமையாக ஒரே எழுதுகிறார். அதுக்கு உலகத்தாருக்கு உள்ள பொருள் வேறையாம் சொல்கிறார். ரொம்ப அருமையாக எழுதுறார். மூளைக்கு மூளை அடிபடினும் நாய் தனது பிறவியை வெறுக்காதவாறு போல அப்படின்னு ஆரம்பிப்பார். மூளைக்கு மூளை அடிபடினும் நாய் தனது பிறவியை வெறுக்காதவாறு போல அப்படி அஞ்சேன் என்பது நம்போன்றோர்க்கு பொருந்தும், அடிகள் திருவுள்ளம் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தால எழுதுகிறார். பிறவிக்கு வரும் முன்னால் ஆணவ மலத்தால் முழுமையாக மறைக்கப்பட்டு கேவல நிலையிலே கிடந்த இந்த ஆன்மாக்களை அந்த அந்த ஆணவ மலம் மலப அறிவாகம் பெறுதல் பொருட்டு இந்த பிறவிக்கு கொண்டு வந்ததே சுவாமி. அதனால் அது பின்னால் முக்தி இன்பம் என்கின்ற அந்த நிலையை அடைவதற்கு கசப்பு மருந்து உண்ணுதல் போல இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பார் அஞ்சேன் என்றால் அப்படின்பார்.
அதனால் இது வந்து மருந்து சாப்பிட்ற மாதிரி. அதனால் அந்த வினையை யார் ஊட்டுறான்னாரு? சுவாமி தான் ஊட்டணும். அதுவும் சித்தாந்தத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு சைவத்துக்கு. வினையே அதற்குரிய பயனை தரும் என்று சொன்னார்கள் சமணர்கள். சித்தாந்தம் அப்படி சொல்லலை. ஏன்னா வினையவே ஒத்துக்கொள்ளாத சமயங்களும் இருக்கிறார்கள். உலகாயதோர் போன்ற வினையவே ஒத்துக்கொள்ளதில்லை. வினையை ஒத்துக்கொண்டு ஆனால் அதற்குரிய பலனை வினையே தரும் என்று சொல்லுகிறவர்கள் சமணர்கள். சித்தாந்தம் அப்படியும் சொல்ல. ஏன்னாரு? வினையே அதற்குரிய பலனை தர முடியாது, அது சடப்பொருள். சரி, உயிர் அறிவுடைய பொருள் தானே, அது எடுத்துக்கொள்ளலாம்னா அதற்கு அந்த ஆற்றல் இல்லை. இப்போ யார் இதை செய்வான்னாரு? அவன் தான் சார். செய்வினையும் செய்வானும் சேர்வயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளனென்று உணர், திருவருள் பெண். ஆனால் சேர்ப்பவன் என்ற 4வது பொருள். செய்த வினை இருக்குது, அதுக்குள்ள பலன் இருக்குது, செய்த உயிர் இருக்குது. இந்த 3 தான் சமணத்தில். 4வதா அந்த பலனை கொண்டு சேர்க்கின்ற இறைவன் ஒருவன் இருக்கிறான். அது சித்தாந்தம், சைவ சித்தாந்தம். அதனால் வினையை, ஏன்னா வினைக்குரிய பலனை, அது கூட திருக்குறளில் பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்னர். அப்போ தாமே வரும்னா அதுவாக வந்துடும்னு சமணர்கள் அந்த குறளை கையில் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க? திருவள்ளுவர் எங்காளுன்ட்டான். ஏன்னா அவன் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கான். வைணவர்கள் திருவள்ளுவர் எங்காளுங்கிறான், கிறிஸ்தவர்கள் எங்காள்கள்ங்கிறான். உண்மையாக வந்து அந்த ஆள் சைவ சித்தாந்தி. ஆனால் ஏனையவர்களெல்லாம் உரிமை கொண்டாடுறாங்க. சரி, நல்ல பொருளுக்கு மதிப்பு இருக்கும், அதனால் கொண்டாடத்தான் சொல்லணும். சமணர்களானால் என்ன பண்ணிட்டாங்க? இந்த குறளை பாருங்கள் சார், அப்படியே எங்கள் கருத்தை சொல்கிறார். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யன். நீங்கள் பிறருக்கு தீங்கு செஞ்சா தமக்கு இன்னா பிற்பகல் கடவுள் உணர்ந்து கொடுப்பார்னு எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? தாமே வரும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் இதனால் மன்னருக்கு தெரிவிக்கும் நீதி என்னவென்றால், திருவள்ளுவர் சமணரே. சிவஞான சுவாமிகள் போகிற பதில் ஒரு தட்டினார். சும்மா லேசாக ஒரு அடி அடித்தார், அதில் கொண்டுட்டான். லைட்டாக ஒரு தட்டினார். தாமே என்பது திருவருள் செயலே அப்படின்ட்டு போயிட்டார். நான் நேற்று தற்செயலாக இவங்களை பார்த்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது திருவருள் துணை. நேற்று நான் இவர்களை சந்திக்குமாறு வாய்ப்பு கிடைத்தது. நான் நேற்றுக்கு சென்னைக்கு வந்தேன். எவ்வளோ பெரிய ஒரு 30-40 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல நான் எங்கள் அழகப்பன ஐயாவை நாங்கள் பார்த்தோன்னா அங்கே நான் அவங்கள எதிர்பார்க்கல, அவங்கள என்ன எதிர்பார்க்கல. ஆனால் நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனில் சந்திக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, தற்செயலாக சந்தித்தேன் அப்படிங்கிறோம். அது தற்செயலாக சந்திச்சு என்னென்னாரு? திருவருள் துணை செய்தது. வந்து 5 நிமிஷம் முன்னாடி அவங்க வந்திருந்தாலும் 3 நிமிஷம் பின்னாடி நான் வந்திருந்தாலும் பார்த்துருக்க மாட்டோம். சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்க கூட்டத்தில் கரெக்டாக வந்து பார்க்குறோன்னா சரியாக சுபாக்க அப்படி வாராங்க உள்ளன்னா என்ன அர்த்தம்? அது தற்செயல், திருவருள் செயல். அப்படி தானே சித்தாந்தம் சொல்லுச்சு. அதனால் என்ன சொன்னார்னா, தாமே என்பது, சுவாமி ஒரே வார்த்தையில் எழுதுவார், தாமே என்பது திருவருள் செயலே என்பது. அப்படின்னா வினையை யார் உணர்ந்து கொடுக்குறான்னா சுவாமி கொண்டு கொடுக்குறான். நீ அழகாக சொல்லிவிட. அதனால் சமணர்களுடைய கொள்கை அதோட ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு அதோடு நின்றுட்டாங்க. நம்மவர்கள் அப்படி சொல்லலை. அந்த வினைக்குரிய பயனை யார் தருவார்னா சுவாமி தருவார். அதைத்தான் இந்த பாட்டு அப்படியே சொன்னது. இன்ன வினை இன்னதலத்து இன்ன பொழுது இன்னபடி இன்னதனால் எய்தும் என அறிந்தே அன்னவினை அன்னதலத்து அன்ன பொழுது அன்னபடி அன்னதனால் பின்னமர கூட்டும் பிரான். சுவாமி அதை செய்கிறான். அவனுக்கு எவ்வளோ பெரிய கருணை. முதல்ல இந்த வினைகளையெல்லாம் நம்ம அனுபவித்து கழிக்கணும்னு நினைக்கிறான். அதே பெருமானுக்கு இன்னொரு பெரிய கருணை, மொத்தமாக கொடுத்தா நம்மளால் தாங்க முடியாதுன்னு ஒரு பகுதியாக வர கொடுக்குறான். ஏன்னா இருக்கிற வினை டன்னாக சேர்த்து வச்சுருக்கு. சரி, எல்லாத்தையும் கழிக்கணும்னு ஒரே பிறவியில் கொடுத்தாம்னு வச்சுக்கோங்க, ஒழிஞ்சான். அதனால் என்ன பண்ணால், கொடுத்து கழிக்கணுங்கிற கருணையும் அதே நேரத்தில் அந்த டோசேஜும் கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குறான். எவ்வளோ கொடுக்கணும்னு எவ்வளோ பெரிய கருணை. அதனால் பின்னமர கூட்டும் பிரான்னு இது ஏற்கனவே போன வகுப்பில் சொல்லி அங்கே தான் கொண்டு நிறைவு செய்தோம். இன்றைக்கி அடுத்த பாட்டில் சொல்கிறேன், 95வது பாட்டில். அன்றே அனாதி அமைத்தபடி அல்லாது ஒன்று இன்றே புதிதாய் எய்மோ என்றும் சலியாது ஏற்றுவான் தன்னையே நோக்கி மெலியாது இருந்து விடு. ஒரு செய்தியை சொல்லி அப்புறம் நமக்கு ஒரு பாடமாக ஒன்று சொல்கிறார். அன்றே அனாதியாய் அமைத்தபடியினர். அன்றே அனாதி அமைத்தபடினா, அனாதினா முதல்வன் அர்த்தம். இந்த இடத்துல பெருமான அனாதி பொருள், உயிர்மனாதி பொருள் தான். இந்த இடத்துல அனாதி என்பது இறைவனை. அன்றே அனாதி அமைத்தபடியினர் அப்படின்னா எவ்வளவு வினைகளை நாம் அனுபவிக்கணும். இந்த பாட்டில் சொன்ன மாதிரி இன்ன வினை இன்னதல் மாதிரி அன்ன வினை அன்னதலத்து அன்ன பொழுது அன்னபடி அன்னதனால்
நாம் அனுபவிக்கிறதுக்கு அவன் முதல்ல ஒரு பிளான் வந்து போட்டு கொடுத்துட்டான். அதனால் அதை சொல்கிறார், அன்றே அனாதி அமைத்தபடி அல்லாது ஒன்று இன்றே புதிதாய் எய்மோனர். அப்படின்னா என்ன அர்த்தம்னார், புதுசாக வர்றதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் ஏற்கனவே தலையில் எழுதி அனுப்பிச்சிருக்கான்ட்ட, வாங்கிட்டு வந்த வரம் அப்படின்னு சொல்கிறோமே அதுதான் சொல்லிட்டேன். இது அவ்வளோ சுவாமி ஏற்கனவே எழுதி அனுப்பிச்சிட்டாங்கிறார். அதனால் புதுசாக இன்றைக்கி வர்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. யாருக்கு பிள்ளையாக பிறக்கணும் சுவாமி டிசைட், எங்கே படிக்கணும் சுவாமி டிசைட், எங்கே வேலை பார்க்கணும் சுவாமி டிசைட், யாரை கல்யாணம் பண்ணணும் சுவாமி டிசைட், யாரெல்லாம் நம்ம குழந்தைகளாக வரணும் சுவாமி டிசைட். இது எவ்வளோ எதை பொறுத்துன்னாரு போற்றி பரடி போகிற பக்கத்தில் ஒரு வார்த்தையில் எளிமையாக அப்படி சொல்லிட்டு போயிடுவார். நாட்டுகின்ற எப்பிறப்பு முச்சை இருவினையால் நிச்சயித்து அது எங்கேருந்து செயல்படுத்துகிறான்னாரு, பொற்புடைய தந்தை தாய் போகத்துள் கற்பமாயினர். யாருக்கு குழந்தையா வரணுங்கிறது இது பண்ணி அந்த அம்மா அப்பா சேர்ந்து அந்த கர்ப்பத்தில் நம்ம வர்றதுக்கு அங்கே இருந்து வச்சுருக்காங்க நகை. ஏன்னா யாருக்கு குழந்தையா வரணும் அதுவும் யார் முடிவு பண்ணுறாரு, சுவாமி முடிவு பண்ணுறார். என்ன பிறவி வரணும் யார் சாமி முடிவு, நம்மளாம் முடிவு பண்ணுறோம். ஞாயிறு கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், மாய பிறவி உன்வசம் வைத்திட்டு இருக்கும் அதுவன்றி ஆய கடவே நானோதான் என்னதோங்க அதிகாரம்னு போயிட்டார். என்ன பிறவிங்கிறது முடிவு பண்ணுற ஆற்றல் நம்ம கையில் இருக்காண்ணா? இல்லை இல்லை, அதெல்லாம் அவன் முடிவு பண்ணி அதனால் என்ன சொல்ல, நாட்டுகின்ற எப்பிறப்பு முற்சை இருவினையால் நிச்சயித்து பொற்புடைய தந்தை தாய் போகத்துள் கற்பமாய் அப்படி தான் சொல்ல. ஆனால் அன்றே அமைத்தபடி அல்லாது ஒன்று இன்றே புதிதாய் எய்மோனர். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அனுபவம் என்பதெல்லாம் முன்னர் செய்த பிறவியிலே முன்னர் செய்த வினைகளுக்கு தக்கவாறு இவரே சொல்வார். அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம்ன்றார். ரெண்டும் அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர்னா யார் குழந்தையாருனோ எந்த ஊரில் பிறக்கிறோம் எந்த மொழி அப்படி வந்தது அது வந்தது. அதுக்கப்புறம் அனுபவங்கள். ஒரே ஊரில் பிறந்த எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்களா? இல்லை. ஒரே பெற்றோருக்கு பிறந்த ரெண்டு குழந்தையும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒன்று நல்லா படிக்குது, ஒன்று ஸ்மாராக இருக்குது, ஒன்று வாழ்க்கையில் ரொம்ப நல்ல வசதி வாய்ப்பாக இருக்குது, இன்னொன்று இப்படி அமைப்பு. அப்போ என்ன, அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் அப்படின்னு வந்து சொல்கிறார். அதுதான் அப்படியே இன்றை புதிதாக இயைமோ. அதனால் புதுசாக எதுவும் வருமானா இல்லை. தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. ஓ, திருவள்ளுவர் சார், திருவள்ளுவர்னா திருவள்ளுவர். சும்மா அந்த ஆளை போய் சமணருக்கு முன்னரெல்லாம் பேசிக்கிட்டு ஒரு இடம் சொன்னாலே வாயை கழுவிட்டு திரும்ப வந்து உட்காந்து பேர்பட்ட ஞானி. இதுக்கு சமுதாயம் என்ன சொல்ல முடியும்? சமணர் என்ன பேசுவான்? அதில் வகுத்தார்னு ஒரே வார்த்தை போட்டார் சுவாமி. அவனை வகுத்தான் பெருமான், வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார் கும்பிட்டார். எல்லா வசதியும் இருக்க மாதிரி இருந்தாலும் அனுபவிக்கிறதுங்கிறது அவன் தலையில் எழுதி இருக்குதுன்ட்டு. எண்ணெயை தடவி மண்ணில் புரண்டாலும் இது திருவள்ளூர், இது நம்ம இல்லைங்களா? எல்லாம் சொல் நான் உண்மையிலே நினைக்கிறது உண்டு, அது உண்மைதான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சில பேர்லாம் சொந்த ஊரில் 3000 ஸ்கொயர் ஃபீட் வீடு சார், 3000 ஸ்கொயர் ஃபீட்டு அவ்வாம்பரிய பங்களா. பையன் பாம்பேயில் வேலை பார்க்கான், 350 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் இருக்கான். இப்படி போனால் சோறு அங்கே இடிக்கும், அப்படி போனால் இங்கே இடிக்கு. அப்படின்னா அங்கே 3000 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிக்கிட வேண்டியது. அங்கே இருக்கிறது அனுபவிக்கிறது எது? 300 ஸ்கொயர் ஃபீட்டில். பாம்பேயில் அப்படி தான் இருக்க முடியும் வீட்டில், வேறு என்ன பண்ண முடியும்? அப்போ அங்கே அவ்வளவு இருந்தும் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல். அதை பாதுகாத்துறதுக்கு ஒரு வாட்ச்மேன் அங்கே இருக்கான். அவன் வீடு 300 ஸ்கொயர் ஃபீட் தான், ஆனால் 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் தான் எஜமானு உட்காந்துருக்கான். அவனுக்கு எப்படி கொடுக்காம பாருங்க சாமி, இல்லைங்களா? ஊட்டி எஸ்டேட்டாக இருக்கும். இந்த ஊட்டி எஸ்டேட்டில் இருக்க பங்களாவில் அங்கே ஒரு சமயக்காரர் இருக்கார், அங்கே ஒரு வாட்ச்மேன் இருக்கார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் தான் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த முதலாளி எப்போமாவது போகிறாரு பாவம், ஏன்னா அவர் இங்கே வியாபாரம் அது இதுன்னு மண்டை பிச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறார். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அப்போ கொடுக்குறது யாருக்குனாரு? யாருக்கணும்? ஒரு கலெக்டர் சார், கலெக்டரு ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆனோடனே அவன் சமையல்காரனை கூட சொல்லிட்டார், தம்பி நேற்றை வேற இருந்த நிலமை வேறு, ஏன்னா மாதம் 2 லட்ச ரூபாய்க்கு அம்மளம் வந்தது, அது வேறு. இன்றைக்கி அப்படி கிடையாது, பென்ஷன் தான் வருது. அதனால்
இந்த 4 காய் கூட்டு பொரியல் எல்லாம் இல்லை, கொஞ்சம் சிம்பிளாகிறது. அதனால் ஏதோ சாம்பார் ஒரு கூட்டு. சரிங்க சார்ட்டான். 2-3 நாள் பார்த்திங்கன்னா அப்படி தான் வருது, ஒரு சாம்பார் ஒன்று. அவருக்கு ரொம்ப திருப்திப்பா சரியாக இருக்குன்ட்டார். ஒரு 5 நாள் கழித்து தற்செயலாக ஒரு நாள் கிச்சனுக்கு உள்ளே போகிறாரு, ஒரு 4-5 காய் வச்சு அவன் நொறுக்கிட்டு இருக்கான். இவர் உடனே அவனை பார்த்து, தம்பி இதெல்லாம் என்னன்னாரு. இல்லைப்பா நான் அன்றைக்கே சொன்னானே, நீ என்ன இப்படி பண்ணியிருக்க? நான் சொன்னாலாம் நான் ரிட்டையர் ஆகிட்டேன். ஆமாம் சார். அப்புறம் இப்படி பண்ணியிருக்கேன். நான் ரிட்டையர் ஆகலையே சார். நீங்கள் ரிட்டையர் நான் ரிட்டையர் ஆகல. அப்போ என்ன, நான் அனுபவம் என்பது யாரு தான் சார். நான் சிலங்கள் நிறைய நேரங்களில் சார் எனக்கெலாம் நிறைய நடக்கும். காசு போனால் பரவாயில்லன்னு செகண்ட் ஏசியில் ட்ரெயினை புக் பண்ணி கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வருவேன், ரைட்டுங்களா. அதில் ரொம்ப முன்னாடியே பிளான் பண்ணி போட்டு லோயர் பர்த்து போட்டு ரொம்ப சௌரியம் அப்படின்னு ஏறி வருவேன். எனக்கு அப்பர் பர்த்தில் எனக்குன்னே ஒருத்தன் வருவான். அதோடு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அவன் அநேகமாக என்ன பண்ணிடுவான்னா, ஒரு 10 மாத பிள்ளைய ஒன்று கொண்டுருவான். அது போடுற ஆட்டத்தில் எனக்கு பயம், எப்போ என் மேலே வந்து விழுமோன்னு. நான் அதை பார்த்துக்கிட்டே தூங்காமலே இருக்கணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வருவாங்க, இங்கே ஒரு பர்த்து ஆயிரும் மேலே. இந்த குழந்தை இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணும். சின்ன வயசில் குரங்கு ஜம்ப் பண்ணதை பார்த்தது நம்ம, அப்புறம் இப்போ பார்க்கும் திரும்ப அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணும். ஸ்லிப்பாச்சுன்னா நம்ம மேலே வந்து விடும். அதுக்கப்புறம் இது கொஞ்ச நேரம் சரி அப்படி ஆடிட்டு போது நம்ம தூங்கலான்னு நினச்சா அந்த அம்மா யாராவது ஜம்ப் பண்ணக்கூடாதுன்றோம். அந்த அன்னைக்கு ஓன்னு அழுவும் பாருங்க, 46 சீட்டு முடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பர்த்தில். அப்போ உண்மை தானே? ஆமாம், சுபாக்காவுக்கு அந்த அனுபவம் இருக்குது. ஆமாம் சார் அப்படிங்குது. இப்படியும் இருக்கும் சார். நம்ம சில நேரங்களில் தேர்ட் ஏசி தான் போடுறோம், ரைட்டுங்களா. அது என்ன தான் அப்கிரேடிங் ஓகேன்னு கொடுக்குறோம். சார்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு செகண்ட் ஏசி கொடுக்குறோம், ஏன்னா அப்கிரேட் ஆகி வருது. அதுவும் நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னாரு, நமக்கு என்னவோ சாமி கொடுக்குறான். ஒரே வார்த்தை, வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார் கும்பிட்ட துய்த்தல் அரிது. அருமையாக வந்து சொல்ல. அதனால் அது நம்முடைய சாத்திரங்கள் ரொம்ப அருமையாக சொல்லுவார். சிவப்பிரகாசம் சொல்லுவார், 3 சொல்லுவார். கண்ம நெறி திரிவிதம் அப்படின்னு சொல்லு. நல் சாதி ஆயு போகம்பர். என்னங்க இந்த நம்ம தினகரன் மாதிரி சித்தாந்த மேல்நிலை வகுப்புலாம் படிக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. சிவப்பிரகாசம் சொல்லுவார், கண்மத்தை சொல்லும்போது சொல்லுவார், கண்ம நெறி திரிவிதம் 3 எதெல்லாம்னாரு அவர் முதல்ல 3 சொல்கிறார். நல் சாதி ஆயு போகம்னு எழுதுவார். நல் சாதி அப்படிங்கிறது வந்து, சாதினா நம்ம சார்ந்திருக்கிறீங்கன்னா முதலியாரே பிள்ளைமார அப்படி அர்த்தம் இல்லை. அடியார் குலத்திலேயே பிறக்கிற மாதிரி சில பேர் கிடச்சிருக்கு, சில பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. வேறு குலத்தில் வேறு ஊரில் பிறந்தா கூட அடியார் கூட இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும், அதுவும் சாதி தான். அப்போ எங்கே இருக்கிறோம், யார் கூட இருக்கிறோம், எங்கே பிறந்தோம், இது வந்து அமைப்பு. உண்மையிலே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நாமெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். சொக்கநாத பெருமான் திருவருள் தமிழ் பேசுகிற இடத்துல கமலவிநாயகர் சங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிறோம் சார். கலிஃபோர்னியாவில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார், பானட்டு கலிஃபோர்னியா. யோசிச்சு பாருங்கள், திருவாசகம்னா என்னென்னு தெரியுமா நமக்கு? மதர் டங்கே ஒரு இங்கிலீஷாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மிஞ்சி போனால் கூகுளில் பார்த்து ஏதோ தமிழில் திருவாசகம்னு ஒரு நூல் இருக்காம்னு மட்டும் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு மேலே என்ன தெரியும் தெரியாது. ஆப்கானிஸ்தானில் பிறந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, சிக்கல் எடுத்துகிட்டு தான் உட்காந்துருக்கணும், அவ்வளோதான். நமக்காக சிக்கல் எடுக்க இதுகளில் வெளியே வர முடியாது, மூஞ்சி மூலம் மூடிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க வேண்டியதான் இல்லைங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கோன்னா இது நம்ம முடிவு பண்ணதான் இல்லை, சாமி கொடுத்தான். அதெல்லாம் நற்சாதி சொல்கிறார் முதல்ல. அது எங்கே பண்ணுவார்னா, போற்றி புகழுடையில் ஒரு குறிப்பு காட்டுவார். நல்வினையினால் உள்ள பலனை சுவாமி என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆன்மாவுடைய பக்குவத்தை தூக்கிட்டே வரும் பொழுது நல்ல குடியில் கொண்டு பிறக்க வைப்பானான். அப்போ நல்ல குடி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சிவனடியார்களா பெருமானை வழிபாடு செய்கின்ற. ஏன்னா நம்மளே பல பேர் இப்போ இங்கே இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு 95% வரீங்கன்னா சிவபுராணம் எப்போ சார் மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அநேகமாக அது எப்போன்னு தெரில, அப்படி தான் சொல்கிறார்களாக இருப்போம். நம்ம என்ன சிவபுராணத்தை உட்காந்து படித்தோமா என்ன இல்லை, அது எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா பிடிக்கும், எங்கள் அம்மா பிடிச்சது, அது இன்னும் சின்ன பிள்ளைலேருந்து அப்படியே நம்ம ஆளு நான் அந்த அளவு பொழுது நினைஞ்சு நீங்கள் அதை அந்த அளவு ஓடு அப்படி வந்துடுது. இப்படி தான் சொல்கிறோமே ஒழிய நாம் என்றைக்கு உட்காந்து தனியாக படிச்சு இல்லை. ஏன்னா அது நற்சாதி நற்குலத்தில் வந்ததுனால.
அதனால் அதை சொல்கிறார் சுவாமி. நற்சாதி முதல்ல. அப்போ எங்கே பிறக்கிறோன்னு அடுத்த ஒரு வார்த்தை போடுவார், ஆயும்பர். ஆயுங்கிறது எவ்வளோ நாள் இருக்க போகிறோம், அது வினை வயத்தால். மூணாவது ஒரு வார்த்தையை போட்டார், போகம்ட்டார். அப்போ நற்சாதி என்பது தோற்றம், ஆயுள் என்பது முடிஞ்சு போகிற காலம், நடுவில் உள்ள அந்த காலம் போகம்னாரு. போகம்னா அனுபவங்கள், எப்படியெல்லாம் அனுபவிக்கிறோம் அந்த அனுபவங்கள். இப்போ இது மூணு எதை பொறுத்துனாரு, வினையினால். இது சிவபிரகாசம். சித்தியாராசிரியர் என்ன பண்ணுவார், இதை கொஞ்சம் விரித்து சொல்வார். அவர் இந்த மூணை ஆறாக்குவார், ஆறாக சொல்வார். பேரு இளவு இன்பம் மோடு பிணி மூப்பு சாக்காடாக ஆர்வம் முன்கருள் பட்டதுன்னார். 6 சொல்கிறார். பேரு இளவு இன்பம், இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடுன்னு 6 எழுதினார். அது என்ன வேடிக்கைன்னா, சிவஞான சுவாமிகள் உரை எழுதுகிறார். அவர் உரை எழுதுகிறார், செல்வத்தினால் வருகின்ற பேரும் இளவுமாம் அப்படின்னு முதல்ல எழுதினார். நம்ம பேரு இளவுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், பேர்னா ஏதோ நல்ல பேர், இளவுன்னா ஏதோ இழப்பு. அவர் என்ன சொல்கிறாரு, செல்வத்தினால் ஆக்கத்தினால் வருகின்ற செல்வமும் இழப்புமாம்னு எழுதினார். அப்போ என்ன ஆகுன்னா, ஒருத்தர் ரொம்ப நல்ல வசதி வாய்ப்போட பணக்காரனா அமைகிறது, அது ஒரு பேர். இருக்கிற பணமை என்னமோ சார் ஒரு பிஸ்னஸில் ஒரு இதில் பயங்கர லாஸ் போங்க அப்படிங்கிறோம், அப்படியெல்லாம் சில இழப்புகள், இதுதான் பேரு இழவாம். அடுத்தது பண்ணார் பிணி அப்படின்னாரு. பிணின்னா நோயின்னு பொருள் எழுதலை, அங்கே தான் சிறப்பு. நோய்ங்கிறது எழுதாமல் என்ன எழுதினார் சிவஞான சுவாமி, பிணி என்பது துன்பம்னு எழுதினார். அதுக்கு ஒரு உதாரணமும் போடுவார். நோயும் இன்பமும் என்பார் தொல்காப்பியர்னு எழுதுவார். தொல்காப்பியத்தில் நோயும் இன்பமும்னு வருது. அப்படின்னா அந்த இடத்துல நோய் என்பது துன்பம், துன்பமும் இன்பமுங்கிறனால அதை உதாரணமாக எடுத்து காட்டி சுவாமி உரையில், சித்தியார் உரையில் எழுதுவார். நோயும் பிணியும், நோயும் இன்பமும் என்பார் தொல்காப்பியர்பார். அதனால் அதிலிருந்து அப்போ நோய் அப்படிங்கிற இடத்துல பிணி அல்லது நோய் என்பதனை துன்பம்னு எழுதுவார். இதை விட சிறப்பு அடுத்தால, பேரு இளவு இன்பம் பிணி மூப்பு. என்ன மாதிரி முட்டாள் யாராவது உரை எழுதியிருந்தோம்னா, மூப்புனா என்ன எழுதியிருப்போம், ஆமாம் சார் 70 வயசு ஆகிட்டுனா முட்டு வலிக்கு, ரைட்டுங்களா. 65 வயசு ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, முடி வெள்ளையாக போகுது. 70 வயசுக்கு மேலே முடியே இல்லாமல் போகுது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி இது. இதெல்லாம் எதனாலன்னாரு, மூப்பு சார் வயசாகுது, கண்ணு தெரிய மாட்டேங்க சரியா, புத்தகத்தை இப்படிங்கிறோம், ஏன்னாரு வெள்ளை எடுத்து வந்துட்டுதுங்கிறோம். அப்போ இதெல்லாம் மூப்பினுடைய அடையாளமாக. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதனால் அவங்கவுங்க வினைக்கு தக்கன, சில பேருக்கு 40 வயசுலேயே கண்ணாடி போடுறாங்க, சில பேர் 50 வயசில், சில பேருக்கு 70 வயசு கூட நல்ல பார்வை இருக்குது. இது மாதிரி வித்தியாசங்கள் இருக்கலாம். இதுதான் மூப்புன்னு என்ன மாதிரி முட்டாள் எழுதுவான் சுவாமி. மூப்பு என்பது உயர்வுன்னு ஒரு பேர். மூப்புங்கிறது அந்த இடத்துல உயர்வுன்னு எழுதுறார். ஏன்னா அடுத்த வார்த்தை சாக்காடு என்பது இழிவு குறித்துன்னு எழுதுனார். சாக்காடு அப்படின்னா சாகிறதுன்னு இல்லை. ஏன் அப்படின்னா, வினை எப்படியா இருந்தாலும் சாவு என்பது ஒரு நாள் உறுதி. இப்போது சில பேருக்கு சாவு உண்டு, சில பேருக்கு சாவு கிடையாதுன்னா, சரி சார் அவன் வினை சாகணும்னு இருக்குது, செத்தான் அப்படின்னு சொல்லலாம். இல்லைதே, எல்லாருக்கும் ஒரு நாள் போய்த்தானே ஆகணும். அதனால் சாக்காடு என்பது சாவுன்னு எழுதலை, இறப்புன்னு எழுதலை, அது இழிவுன்னு எழுதினார். அப்போ அது இழிவுனால மூப்புங்கிறதுக்கு என்ன எழுதினார், உயர்வுன்னு எழுதினார். உயர்வு, மூப்பை உயர்வுன்னு கொள்ளலாமா அப்படின்னா திருவாசகத்துலேருந்து மேற்கோள் எழுதுவார். சுவாமி கையாளுறாரு. காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய். புணர்ச்சி பத்தில் விண்ணோர்க்கு எல்லாம் மூப்பாய்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனாய் சுவாமியை. அதனால் மூப்பு என்பது உயர்வு குறித்துன்னு எழுதினார். அப்போ அந்த பேரு இளவு இன்பம் வினி மூப்பு சாக்காடுங்கிறதுக்கு சிவஞான சுவாமிகள் உரையை பார்த்தப்புறம் தான் இப்படியெல்லாம் இருக்குன்னு தெரியுது. அதனால் அதெல்லாம் எதை பொறுத்தனர், வினையினால். ஆக ஆறும் பேரு இளவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காட ஆறும் முன் கருவுள் பட்டது. ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சுன்னார். எதை குறித்துனார், வினையினால். அவரவர்கள் சரி, இந்த உடம்பு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்க, அதுவே வினைங்கிறார். இப்போ தோற்றம் இங்கே மானுட பிறவின்னு மூலம் வந்ததே நல்ல வேலை, நல்வினையினால். இல்லைனா விலங்கா பிறந்தா பறவையாக பிறந்திருக்கும், ஊர்வனவாக பிறந்திருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இந்த மானுட பிறவி வந்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற 50 பேர் 50 பேர் வெவ்வேறு மாதிரி இருக்கணும். எப்படி எதை வச்சு முடிவு பண்ணான்னாரு, வினைக்கேற்றார். எங்கே சார் முடிவு பண்ணான்னாரு, அம்மாவினுடைய கற்பத்துக்குள்ளே உட்காந்து செய்கிறாங்கிறார்.
காமியத்துக்கு ஏய கைகால் முதலாய எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து திருத்தி பின்பு யோகிருத்திங்கிறார். ஆனால் அம்மா வயிற்றில் இருந்து வினைக்கு தக்கவாறு ஒருத்தர் வினைக்கு தக்கவாறு மூக்கு இப்படி இருக்கணும், நாக்கு இப்படி இருக்கணும், கண்ணு இப்படி இருக்கணும், அதெல்லாம் பார்த்து அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து கை விரல் நீளமாக இருக்குது, ஒரு விரல் கம்மியாக இருக்குது, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் அந்த தோற்றத்தில் இந்த வேறுபாடுகளை என்ன பண்ண அவரவர் வினைக்கு தக்கன வைக்கிறானா அதை அப்படியே சொல்லார். காமியத்துக்கு ஏய சுவாமி உள்ளே இருந்துக்கிட்டு, காமியம்னா நம்முடைய வினைகள், காமியத்துக்கு ஏய கைகால் முதலாய எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து, குற்றமே இல்லாமல் அது எல்லாத்தையும் வந்து செய்கிறான். ஆசரவே செய்து திருத்தி பின்பு யோகிருத்தி முன்புக்கு ஐயவழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றின் படுவார் இல்லைங்களா. ஆனாலும் அதெல்லாம் வந்து சுவாமி வந்து அப்போ இது எல்லாமே வந்து என்னன்னாரு ஏற்கனவே முடிவானது. அன்றே அனாதி அமைத்தபடி அல்லாது ஒன்று இன்றே புதிதாய் ஏய்மோ, இல்லை ஏற்கனவே எல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்றும் சலியாது இயற்றுவான் தன்னையே நோக்கி. என்றும் சலியாது அப்படின்னா சலியாதுன்னு இந்த இடத்துல சலிப்பு தட்டாமல் ஒரு எழுதுகிறார் அருணையார். சலியாதுங்கிறதுக்கு வெறுப்பின்றின்னு ஒரு எழுதுகிறார். பெருமானுக்கு நம்ம மேலே உள்ள கருணை சார், வினையை அனுபவித்து கழிக்கிறதுக்காக உடலை கொடுத்து மாயையில் இருந்து இந்த உலகத்தில் கொண்டாந்து ஒரு பிறவி கொடுத்து இவ்வளோ பண்ணது அவன். இதில் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. இதை செஞ்சான். அந்த வேலைக்கு வந்த நாம் அந்த வினையை மட்டும் நல்லபடியாக கழிச்சிட்டு திரும்ப சுவாமி முன்னாடி போய் நின்றுருந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ உனக்கு 1000 வினை இருந்து ஒரு 100 கொடுத்தேன், இப்போ 100 கழிச்சிட்டியா, வெரி குட், இப்போ 900 இருக்குது, இன்னொரு 100 அடுத்த பேர் கழிச்சிட்டேன்னா அப்படின்னு செய்யலாம்னு அவன் திட்டம் போட்டான். நம்மளே 100 கழிக்க வந்த இடத்துல 100 எப்படியும் கழியும், புதுசாக 300 செஞ்சுட்டு அங்கே போய் நிற்க. இப்போ டோட்டல் 1200 போய் நிற்க. நியாயமாக அவனுக்கு கோவம் வரணும்ல சார், வராதான். அதுதான் சலியாதுன்னு. அந்த இடத்துல அவன் என்ன பண்ணா, டேய் உன்னால திருத்தி போடா எத்தனை சொல்லியாச்சு எரும மாடு அப்படின்னு அவன் திட்டலை. அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, கண்ணே உன்னை எல்லாம் அனுபவிச்சுட்டான்னு சொன்னால் என் ராஜா இப்படி பண்ணுற, சரி இன்னொரு பிறவித்தார் அதுலையாவது போய் இதெல்லாம் கழிச்சுட்டு வந்துடணும் கண்ணே, நல்ல பிள்ளையாக போயிட்டு வருவான், ஆமாம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு பிறவி கொடுத்துக்கலாம் அனுப்பி விடுறான். நம்ம ஆள் இங்கே வந்து வெந்து விழும் உடற்பிறவி மெய் என்று வினை பெருக்கிங்கிறார். வந்த இடத்துல இதுதான் கிடச்சி போச்சுன்னு இனிமேல் அடுத்தால மானுட பிறகு கிடைக்குமான்னு தெரியல. இதுவே நம்ம லெவலுக்கு ரொம்ப அதிகம். ஆனாலும் எல்லாத்தையும் செய்ய வேண்டியதானே. என்னாரு வினை பெருக்கி கொந்து உழல் கோல் விளையார் குவிமல மேல் வீழ்வேனை வருத்தப்படுற. அதனால் வினை வந்து இது வந்து அனுபவித்து கழிக்கிறதுக்கு வந்தது. அதில் போய் புதுசாக செய்யும் பொழுது சுவாமி எதுக்காது சார் எவ்வளோ கருணை பாருங்கள். யமதர்மனுக்கே பெரிய கருணை சார். போற்றி பாருடைய சொல்லுது, யமனுக்கு உயிரை வந்து இந்த உடலை வந்து பிரித்து எடுத்துகிட்டு போகிறவன், அதே தொழிலாக செய்கிறவன், அவனுக்கு எவ்வளோ கருணை பாருங்கள். நம்ம மேலே இந்த உயிர் போன உடனே நரகத்துக்கு போக முன்னாடி நம்ம யமனை மீட் பண்ணுறோம். அந்த ஆள் என்ன சொல்கிறார் பாருங்கள், நேரம் வந்தோடனே போடுறா தூக்கி அவனை எண்ணெய் சட்டிக்குள்ள அப்படின்னு சொல்லலையா. இல்லையோ பாவி பிறவாமை என்றெடுத்து ஒரு இன்சொல் நடுவாக சொல்லிங்கிற எடாடே, அருமையான ஒரு பிறவி கொடுத்து ஒன்று அனுப்பிச்சு அதை பயன்படுத்தி இனிமேல் பிறக்காமல் இருக்கிறதுக்கு வழியை விட்டுட்டு இங்கே வந்து நிற்கிறியப்பா, நல்லாவா இருக்குது. யார் யமன் சொல்கிறான். நீங்கள்லாம் இங்கே வரலன்னா என் வேலை காலி ஆயிரும்னு சொல்லலை. அவன் எப்படி சொல்கிறான் பாருங்கள், இல்லையோ பாவி பிறவாமை என்றெடுத்து ஒரு இன்சொல்ங்கிற யமன் வந்து ஒரு அன்பாக சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் தொழில் ஆனாலும் என்ன பண்ணிட்டான், அவர்கிட்ட இருக்கிற ஆட்கள்கிட்ட சொல்லி இவர் செயலுக்கு தக்கவாறு உறுத்துவேருன்ட்டான். அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன தண்டனையோ அவங்க நேரம் உள்ளே கூட்டு போயிட்டான். மையல் தரும் செக்கினடை திரித்தும் தீவாயில் இட்டு எரித்தும் நாராசம் காட்சி செவி மடுத்தும் ஈரா உண்ணூனை தின்னென்ற அடித்தும் பேராமல்ங்கிறார். அதுக்கப்புறம் அங்கே உள்ள ரொம்ப மோசமெல்லாம் நடக்குது. உள்ள நுழையிறப்பே சொல்லிட்டார், மையல் தரும் செக்கினடை திரித்தும்ங்கிறார். மையல்னா மயக்கம், பார்த்தோன்னே கண் பயமாக இருக்குது, மயக்கம் வருது. ஏன்னாரு செக்கு இழுத்தனமோன்னு செக்கு இழுத்த செம்மல்லாம் கிடையாது. அங்கே போய் செக்குக்கு உள்ளே நம்மளை போட்டு ஆட்டுவாங்களாம். எள்ளை போட்டு ஆட்டுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம், தேங்காயை போட்டு ஆட்டுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அங்கே யாரை போட்டு ஆட்டுறாங்கன்னாரு, தீவினை செய்த ஆட்களை மேலே போட்டு ஆட்டுவாங்களாம். மையல் தரும் செக்கினடை திரித்தும் தீவாயிலிட்டு எரித்தும் நாராசம் காய்ச்சி செவிமடுத்தும்னாரு. இரும்பு அணியை பழுக்க காய்ச்சி இந்த காதுவழியே அந்த காதுவழியே எடுத்துருவாங்க.
இப்படியெல்லாம் வந்து அங்கே இருக்கட்டும், அது நரகத்துக்குள்ளே, நமக்கு அதெல்லாம் கிடையாது, கவலைப்படாதீங்க. அதனால் சொல்லிட்டார். அப்போ சுவாமி அந்த யமனே எவ்வளோ கருணையோடு, இல்லையோ பாவி பெறவாமை என்றெடுத்து இன்சொல் நடுவாக சொல்லி, அப்போ சுவாமிக்கு எவ்வளோ கருணை இருக்கும். ஆனால் அவன் இவ்வளவு அந்த நம்ம பிறவியை நம்ம அனுபவித்து வினையை கழிப்பதற்காக, ஏன்னா வேலை செஞ்சது பூரா அவன் மாயிலேருந்து உலகத்தை படைச்சு, உலகத்தில் உள்ள அந்த நூறு பொருளை கொடுத்து, உடலை படைச்சு, உடலில் உள்ள கருவியை படைச்சு, நம்ம வினைக்கு கணக்காகவும் வச்சு, அதில் ஒஞ்சத்தை மட்டும் அனுபவின்னு பாங்க கொடுத்து, அதில் இந்த பிரிவின் அனுபவின்னு, இந்த நேரத்தில் இன்னாரை கொண்டு இந்த இடத்துல இப்படின்னு அனுபவின்னு போட்டு இவ்வளவு டிசைன் பண்ணி இவ்வளவும் செஞ்சான்னா, அதுக்கப்புறம் போய் நம்மளே இங்கே வந்து தப்பு பண்ணாம்னா அவனுக்கு எவ்வளோ கோவம் வரணும். வரலையா? ஒரே வார்த்தை போடாது, சலியாது. அருணையார் உரை வெறுப்பின்றின்னு எழுதினார், அதுதான் சலியாது. அதனால் சலியாது இயற்றுவான் தன்னையே நோக்கி. இப்போ நமக்கு பாடம், அவ்வாறு கருணையோடு செயல்படுகின்ற பெருமானையே நோக்கி மெலியாது இருந்து விடு. மெலியாதுன்னா கவலை கொள்ளாமல், இந்த வினையை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீ செய்ய வேண்டியது ஒன்றுன்னாரு. இந்த அனுபவத்துக்கு நம்மளை அனுப்பிச்சிருக்கிறான, நீ அவனே நினச்சிக்கிட்டு இருக்குது போதும்ட்டு. எவ்வளோ பெரிய பாடம் பாரு. இந்த வினை எனக்கு அப்படி இருக்குது சார், இப்படி இருக்குது சார், சனி 7 8க்கு வந்துட்டான் சார், ராகு 15லேருந்து 16க்கு போயிட்டான் சார், எவனும் எங்கேயும் போயிட்டு போகிறான், நீ பேசாமல் இருக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். அவர் சொல்கிறார், நான் சொல்லலை. என்ன சொல்கிறார் பாருங்க, ஏற்றுவான் தன்னையே நோக்கி மெலியாது இருந்து விடு. மெலியாதுன்னா வருத்தம் கொள்ளாமல். ஆனால் நீ பெருமானே நினைச்சு, அதானே சார் அப்பர் சுவாமிகள் நமக்கு காட்டினார். சமணர்கள் இதிலேருந்து இங்கே வந்த உடனே திரும்ப அங்கே கூப்பிடுறாங்க, அங்கே முதல்ல வரலைன்னாரு. நாமார்க்கும் குடியல்லோம் என்றெடுத்து நான்மறை என் தனிப்பொருளை அருமையாக சொன்னார். ஆர்க்கும் அடைவிலோம்பர், எவனுக்கு நான் அடிமையிட போடான்னார். அப்புறம் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க, கதையெல்லாம் தெரியும், சரின்ட்டு வரார். அங்கே போனால் கண்டிப்பாக அங்கே அந்த கூட்டமே மொத்தமாக எதிர்ப்பு நிற்குது, அதனால் ஏதோ தண்டனை கொடுப்பார்கள் சொல்வார்கள் தெரியும். ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உளன், அதானே சொன்னார். அதுதானே இங்கே மெலியாது இருந்து விடு, ஈண்டு வரும் வினைகளுக்கு என்ன பதில்னார், எம்பிரான் உளன், சொக்கநாத பெருமான் இருக்கிறார். அவ்வளோதான். 3 வருஷமாக சிவபோசாரம் பேசினா ஒன்றுமே புரியலையே, சொக்கநாதர் இருக்கிறார் அப்படின்னு என் மேலே வருத்தப்படக்கூடாது. சுவாமி சேனா அவ்வளோதான். ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர், யான் தானும் பேனா நிற்பன் நின்னருளே என்ன கோயில் முத திருப்பதி. எல்லாரும் ஏசுகிறார்கள், ஏன்னா எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு ஏசிட்டு போட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. அது உனக்கு அடியான் என்று உன்னையும் குறித்து பேசுகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி இருந்தீங்க சார்னு ப்ரெஷர் போட்டிருக்கேங்க. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், ஏசுகிறவங்க ஏசட்டும், பேசுகிறவங்க பேசட்டும், நான் உள்ள தெளிவாக இருக்கேன். என்னன்னாரு திருவருள், ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர், யான் தானும் பேனா நிற்ப நின்னருளே. தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாய் இனித்தான் இறங்காய். அவ்வளோதான். அதுதான் வந்து இங்கே பாடம். என்றும் சலியாது ஏற்றுவான் தன்னையே நோக்கி, அப்படி தான் வந்து சொல்கிறேன். அதையே நோக்கி நிற்றல், அதுதான் செய்வினை ஒன்று அறியாதேன் திருவடியே சரண் என்று. இங்கே தான் திருவன்பாக்கத்தில் செய்வினை ஒன்று அறியாதேன் எப்படி இருக்கேன்னாரு, திருவடியே சரண் என்று பொய்யடியேன் பிழைத்திடினும் பொறுத்துட நீ வேண்டாவோ, பையரவா இங்கு இருந்தாயோ என்ன பரிந்து என்னை உய்ய அருள் செய்ய வல்லான் உளோம்போகீர் என்றானே. என்ன அருமையான ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க. பொறுத்துற நீ வேண்டாமோ கேட்குறாரு. கேட்டுட்டு பையரவா இங்கு இருந்தாயோ என்ன, அவன் எப்பேற்பட்ட ஆளுங்கிறாரு, என்னை உய்ய அருள் செய்ய வல்லான் பெருமான். உய்யன்னா நான் முன்னேறு மாதிரி, உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற படிக்கிறோமே. ஆனால் அங்கெல்லாம் அவசரமாக படிச்சிடும். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் அப்படின்ட்டு போயிடுறோம், முற்றுவதில்லை. ஒரு நிமிஷம் நின்னா உய்ய நாம் உய்யுமாறு செய்யக்கூடிய உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர் ஓனகாந்தன் தளியொழியரே சுந்தரர். நாம் உய்வதுங்கிறது அவன் ஒருத்தனால தான் செய்ய முடியும். அதனால் நான் உய்ய ஓங்காரமாய் நின்ற பொருள் அது. அதே மாதிரி இங்கே வந்து சொல்கிறார், உய்ய அருள் செய்ய வல்லான். நாம் உய்யமாறு அருள் செய்யக்கூடிய வல்லமை உடையவே பெருமான். இந்த
வல்லமை உடையங்கிறது. ஏன்னா நம்முடைய வினை, நம்முடைய மலம் அப்பேற்பட்டது. அதற்கு மீறி அதையெல்லாம் கெடுத்து நமக்கு அருள் செய்யக்கூடிய வல்லமை சுவாமிக்கு. திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே வெள்ளி எழுந்தருளாய். ரெண்டு பேருமா நம்மளை ஆட்கொள்ள வல்லாய்ன்னு என்ன அர்த்தம்னாரு, நம்ம நிலைமை அவ்வளவு கீழான நம்மையும் ஆட்கொள்ளக்கூடிய கருணை, நம்மையும் ஆட்கொள்ளக்கூடிய ஆற்றலங்க. ரெண்டும், ஒன்று கருணை, இன்னொன்று ஆற்றல். அதனால தான் என் குணத்தில் பேர் அருளுடைமைன்னு ஒன்று வச்சது காணாதுன்னு வரம்பிலா ஆற்றலுடைமைன்னு ஒன்று வச்சாங்க. அதனால் சுவாமி நம் மீது எல்லையற்ற கருணை. கருணை மட்டும் இருந்தால் காணாது. நானும் உங்களுக்கு உதவி பண்ணு தான் நினைக்கிறேன், என்னாலேயே முடியலப்பா அப்படின்ட்டு போயிட்டாருன்னு சொல்லி முடிஞ்சு இல்லை, செய்யக்கூடிய அந்த ஆற்றலும் இருக்குது. அதுதான் ரெண்டும் அங்கே. அதனால் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பிள்ளை. அதே வரி எங்கே சொன்னார், பையரவா இங்கு இருந்தாயோ என்ன அப்படி சொல்லவும் அவன் என்னை உய்ய அருள் செய்ய வல்லான் உளோம்போகீர் என்றானே. அப்போ அந்த பாட்டில் முதல்ல சொல்லார், செய்வினை ஒன்று அறியாதேன் திருவடியே சரண் என்று. இதான் பாடம். எல்லாம் சுவாமின்ட்டு அவன்கிட்ட அடங்கி நிற்கிறது திருவடியே சரண். அதுதான் இங்கே சொல்கிறார், தன்னை இயற்றுவான் தன்னையே நோக்கி மெலியாது இருந்து விடு. மெலியாது இருந்து விடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேறு செயல் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம்னு அர்த்தம். இருந்து விடு அப்படின்னா, இப்போ சில பேர் கேட்பாங்க, நான் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணா, நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது பெரிய உதவி அப்படின்னா என்ன அர்த்தம், பேசாமல் இருந்து விடு. சும்மா இரு அற என்றலுமே அம்மா பொருள் என்றும் இல்லைங்களா. அப்போ அப்படி இருக்க சுவாமி என்ன, அப்போ இங்கே என்ன, என் கடன் பணி செய்து கிடப்பதே. வஜ்ரவேல் முதலியார் உரை எழுதுவார், அந்த என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தமா, எல்லாம் பெருமானுடைய செயல் என்று இருப்பதாம். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாம் பெருமானுடைய செயல் என்று இருக்கணுமா, அதுதான் என் கடனா. பணி செய்து இருப்பதே இல்லை, கிடப்பதே என்ன அப்படின்னா நம் செயல்னு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் அவன் பார்த்துக்கிறான் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம செய்யலாம், நம்மளா ரெண்டு செய்யலாம், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், அங்கே அவன் முன்னாடி ஒன்றும். அதனால் உலகத்தை அப்படி இருக்கணும், நம் செயலற்று இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயல் என்று உந்தி வரனர் திருவுந்தியார் சாத்திரம். அதனால் நம்ம செயலுங்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாதான், அப்படி இருக்கணுமா. அதுதான் என் கடன் பணி செய்து கிடப்பதே. அது மாதிரி இங்கேயும் என்ன சொல்கிறாரு, தன்னையே நோக்கி மெலியாது இருந்து விடு, பேசாமல் இருந்துருங்க அப்படிங்கிறார். உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் புற்றரவ கச்சார்த்த புனிதா என்றும் பொழிலாரூரா என்றென்றே போற்றானில்லே. அவ்வளோதான். உற்றவரும் உறுதுணையும் சொக்கநாதர் தான். அப்படி இருந்துட்டா போதுங்கிற. அப்படின்னா என்ன கிடைக்கும்னாரு, பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்லவோர் பரிசு வேண்டில் சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில் சொல்லுகேன் நெஞ்சே துஞ்சாவண்ணம் உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் புற்றரவ கச்சார்த்த புனிதா என்றும் பொழில் ஆரூரா என்றே. அதில் கூட அருணையார் ரொம்ப நுட்பமாக ஒரு உரை எழுதுகிறார் அந்த இடத்துல. சொல்லுகேன் நெஞ்சே துஞ்சாவண்ணம்னு போட்டார். துஞ்சுதல்னா உறக்கம்னு பொருள் எழுதலாம். நான் அவர் அந்த இடத்துல என்ன எழுதிட்டார், துஞ்சுதல்னா இறத்தல்னு ஒரு எழுதுகிறார், இறந்து போகிறது. அப்போ சொல்லுகேன் நெஞ்சே துஞ்சாவண்ணம்னா நீ சாகாமல் இருக்கிறதுக்கு நான் வழி சொல்கிறேங்கிறார். அது முடியவே முடியாது. வந்தவன் எல்லாம் ஒரு நாள் போய்த்தான் ஆகணும். சங்கடப்படாமல் சாகிறதுக்கு வழி சொல்கிறேன்னு வேணால் சொல்லலாமோ ஒழிய, நீ சாகாமலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வழி யாரும் சொல்லவே முடியாது. இது அருணையாருக்கு தெரியாதான்னா நல்ல தெரியும், ஆனால் எழுதுகிறார் இப்படி. அந்த இடத்துல துஞ்சுதல் அப்படிங்கிறதுக்கு என்ன எழுதிட்டார், இறத்தல் அப்படின்னு எழுதிட்டு சொல்லுகேன் நெஞ்சே துஞ்சாவண்ணம் அப்படின்னு எழுதுகிறார். எழுதிட்டு ஒரு குறிப்பு எழுதுகிறார் கீழே. என்ன உரை, எப்படி எழுதுகிறாரு, வினைவயத்தால் வந்தவர்கள் வினை நீங்கின காலத்து உயிரை இந்த உடலில் இருந்து உயிர் பிரிதல் என்பது இறத்தலாம். பக்குவத்தால் உயர்ந்த ஆன்மாக்கள் திருவடி பேருக்காக உயிரை உடலை விட்டு நீக்குதல் என்பது திருவடி பேராம்னு எழுதுகிறார். அது இறத்தல் இல்லைங்கிறார்.
இப்போ நாம் வினையினால் இறப்பவர்கள். அடுத்தால என்னம்னாரு, அடுத்த பிறவி தான், வேற என்ன வினை இருக்கலாம். ஆமாம், அடுத்த பாடி எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம், அவ்வளோதான். சாருது எதுக்குன்னாரு, திரும்ப பிறக்கிறதுக்கு தான். திருநாம மஞ்சளுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறம் ஒருகால் பேசாராகில் ஒருகாலும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கட வெந்நீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவார் ஏதோ என்னில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரு. பிறந்திருக்கு, அடுத்து என்ன செய்ய போகிறீங்க, சாவ போகிறோம், செத்ததுக்கப்புறம் பிறக்க போகிறோம், பிறந்தப்புறம் சாப்பிட்றோம், இதே தொழிலாக போங்கடா நீங்களான்ட்டு அவங்களுக்குத்தான் துஞ்சுதலாம். அப்போ யாருக்கு துஞ்சான்னாரு, உடலை விட்டு உயிர் நீங்கும் பொழுது பெருமானுடைய திருவடியை அடைகின்ற அந்த வழி, அதுக்கு துஞ்சுதல் இல்லையா, அதுக்கு திருவடி பேருன்னு பெறும். அதனால் இங்கே துஞ்சா வண்ணம்னா நீங்கள் சாகாமல் இருக்க நான் வழி சொல்கிறேன். சாகாமல் இருக்குன்னா என்ன அர்த்தம், பெருமான் திருவடிக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறேன். என்ன செய்யணும்னாரு, உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும். என்ன உரைவர், பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்ல ஓர் பரிசு வேண்டில் சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில் சொல்லுகேன் நெஞ்சே துஞ்சாவண்ணம் உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் புற்றரவக்கச் சார்த்த புனிதா என்றும் பொழில் ஆரூரா என்றன்றே போற்றானில்லேன் அருணையார் உரை. அந்த துஞ்சாங்கிறதுக்கு அப்படி ஒரு குறிப்பு அங்கே கொண்டார், அப்படி எழுதுகிறார் உரை. இருக்கட்டும். அதனால் அன்றே அனாதி அமைத்தபடி அல்லாது ஒன்றின்றே புதிதாய் எய்மோ என்றும் சலியாது ஏற்றுவான் தன்னையே நோக்கி மெலியாது இருந்துவிடு. அதனால் நமக்கு பாடம் என்னன்னா, மெலியாது வருத்தமுறாமல் பெருமானே கதி என்று. அதனால் அவன் பார்த்துக்கிறான்னு முழுமையும் அவனுக்கு சென்று அது இருந்துருங்கிற. ஏற்கனவே எல்லாம் டிசைன் பண்ணி தான் வந்திருக்கு, நீ ஒன்றும் மாற்ற முடியாது. அப்போ நீ செய்ய வேண்டியது என்னன்னாரு, சொக்கநாதருக்கு சரண், வேலை முடிஞ்சதுன்ட்டு. இப்படி தான் ஒரு அருமையான செய்தி. இப்படி ஒவ்வொரு பாட்டாக சொல்லிட்டு போனால் இன்னும் எத்தனை வருஷமோ. அதனால் எல்லோரும் கொஞ்சம் சீட்டு பெல்ட்டை போட்டு உட்காருங்க கொஞ்சம் வேகமாக. ஆர் வெறியர் ஆர் சிறியர் ஆர் உறவர் ஆர் பகைஞர் சீர்வெறியர் ஆனந்த சிற்சொரூபர் பேர்வெறியர் எங்கெங்கும் தாமாயிருந்து சட சித்து அனைத்தும் அங்கங்கு ஏற்றுவதானால் ஆர் பெரியர் ஆர் சிறியர் ஆர் உறவர் ஆர் பகைஞர் சொல்றார். சீர் பெரியர் ஆனந்த சிற்சொல், ஒருத்தர் தான் பெரியவர்னர். யாருன்னாரு, ஆனந்த சிற்சொரூபர் சுவாமி. சித்து என்று சொன்னால் அறிவுடைய பொருள், சொரூபம் என்று சொன்னால் ஒளியுடைய பொருள். ஆனந்தம் என்பதனால இன்பமே வடிவான பொருள். அவர் தான் ஒரே பொருளா, உயர்ந்த பொருளா. அப்போ ஏனையவரெல்லாம்னாரு, அவங்க எல்லாம் அவருடைய இதில் வந்தவர்கள் தானே. அதனால் இதில் என்ன உங்களுக்கு வேண்டிய உறவு அல்லது வேண்டாங்கிற பகை, இதெல்லாம் எதுவும் வேணாங்கிறார். உறவும் வேணாம்ன்றது, பகையும் வேணாங்கிறார். யாரையும் நீங்கள் பயிற்சிக்காதீங்க. நீங்கள் ஏன் பயிற்சிக்கணும்? இல்லை சார், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுக்கு தெரியாது, அந்த ஆள் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாரு, நீ செஞ்ச வினைக்குத்தானே சுவாமியை உனக்கு பலன் கொடுக்குறக்க அவரை பக்கத்தில் கொண்டு உட்கார வச்சுருக்கிறான். நீ இருக்கிறது வாடகைக்கு, அவன் இருக்கிறது வாடகைக்கு. எப்படி கரெக்டாக அவன் உங்கள்கிட்ட பக்கத்து வீட்டில் உட்கார்ந்தான்? ஓ வினை அனுபவிக்கிறக்கா சுவாமி உணர்ந்துருக்கான். அவன் வினை அனுபவிக்கிறதுக்காகத்தான், தப்பணிச்சிக்க கூடாது. வாழ்க்கை துணையிலும் ஒன்று சாமி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறான். ரெண்டு பக்கமும் பொருந்தும். இல்லை, நல்வினையினால் இன்பத்துக்கு சொன்னேன். நீங்கள் தீவினை மனசில் நினச்சிங்கன்னா அது கம்பெனி பொறுப்பு இல்லை. சாமி தானே கொடுத்துருக்குறான் ஒன்று. அதை அவர் சொல்கிறார், ஆர் பெரியர் ஆர் சிறியர் ஆர் உறவர் ஆர் பகைஞர். ஆர் உறவர் ஆர் பகை ரெண்டும் இல்லைங்கிறார். எல்லாம் சுவாமி தான், எல்லாம் அவனுடைய இதில் வந்தது. இதில் என்ன நமக்கு, தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் தாரமார் புத்திரரார் தாம் தாமாறு வந்தவார் இங்கனே போமாறு ஈதோ மாயமாம் இதற்கேதும் மகிழ வேண்டாம். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். இதில் உனக்கு என்ன சந்தோஷங்கிறார். அப்பா அம்மா வரிசையாக சொல்ல, தந்தையார் தாயார், நம்ம கூட பிறந்தது 2, உடன் பிறந்தார், அப்புறம் கெட்டினது 1, தாரமார், நமக்கு பிறந்தது 2, புத்திரரார் தாம் தாம் ஆரேன். இவங்கெல்லாம் யாரான்ட்டார். ஐயோ என்ன சார் நீங்கள், அது வீட்டம்மாவை கூடையே கூப்பிட்டு வந்தேன்னு இப்படி பேசுனீங்கன்னா அப்புறம் இல்லைங்களா, இவங்கெல்லாம் யாருன்னார். ஒரே இடத்துல சொல்லிட்டார்.
வந்தவாரி இங்கனே போமாரி இது உண்டு. அது டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கு வினையை கழிக்கிறதுக்கு, கழிச்சிட்டு போகுது. இதில் உனக்கு என்ன மகிழ்ச்சி அவங்க கூடங்கிறார் அப்பர் சாமி. என்ன உரைப்பு பாரு. வந்தவார் இங்கனே போமாறு ஈதோ மாயமாம் இதற்கேதும் மகிழ வேண்டாம், சிந்தையீர் உமக்கொன்று சொல்ல கேள்மேன், திகழ் மதியும் வாளரவும் திளைக்கும் சென்னி எந்தையார் திருநாமம் நமசிவாயம் என்று எழுவார்க்கு இரு விசிம்பில் இருக்கலாமே. அதுதான் பாடு. மெலியாது இருந்து விடு போன பாடல் என்னன்னு, நமசிவாயம் என்று மெலியாது இருந்து விடு. அதான் பாடம். அப்படியே சொல்றார். ஆர் பெரியர் ஆர் சிறியர் ஆர் உறவர் ஆர் பகைஞர் சீர் பெரியர் ஒருத்தர் தானார், ஆனந்த சிற்சொரூபர், அவர் தான் பெரியவர். அதனால் இந்த உயிர்கள் யாவும் சித்தாந்தம் என்ன சொல்லி சொன்னார், அவனுக்கு அடிமை. எல்லா உயிர்களும் அவனுக்கு அடிமை. ஒரே தலைமை அதுதான், இயல்பாகவே தலைமை. பூசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி, பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டன்னை ஈசன் அவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. இயல்பாகவே ஈசன் என்று சொன்னால் ஐஸ்வர்யமுடையவன் பொருள், எல்லா பொருள்களையும் தனதாக கொண்ட தலைவன். அதனால் அவனுக்கு இயல்பாகவேன்ட்ட அவன் ஒன்றும் எலெக்ஷன் வச்சுலாம் தலைவராக வரல, இயல்பாகவே அவன் இயல்பாகவே தலைவன். உயிர்கள் இயல்பாகவே அவனுக்கு அடிமை. அதை உணர்ந்து கொண்டு அவனுக்கு அடிமையாக அது போருங்கிறார். மீளா அடிமைன்னு பாருங்க, அவ்வளோதான். தாமார்க்கும் குடியல்ல தன்மையான சங்கர நற்சங்கவென் குலையோர் காதிர் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் செவிடினையே குறுகினோமே. அவ்வளோதான் அப்பர் சாமி எழுப்பார். அவ்வளோதான். அதனால் அதுதான் சொல்லிட்டார். ஆனந்த சிற்சொருவர் பேர் பெரியார் என்ன செய்கிறான்னார், எங்கெங்கும் தாமாய் இருந்து சட சித்து அனைத்தும் சொன்னார். சடப்பொருள்கள் சித்து ரெண்டையும் அப்படின்னா அறிவுடைய பொருள் அறிவற்ற பொருளாக இருக்கின்ற இந்த உலகப் பொருள்கள் அனைத்துமாய் இருப்பது யாருன்னாரு சுவாமி. இருப்பது மட்டுமல்ல, அங்கங்கு இயற்றுவதானால்னர். இந்த பொருள்களை எல்லாம் தொழில்படுத்துவது யாருன்னு, எல்லா பொருள்களோடும் இருக்கிறான், எல்லா பொருள்களையும் தொழில்படுத்துகிறான். அதுதான் அவன். இன்றென கருள் இருள்கடிந்து என் உள்ளத்தை எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்த நீயலால் பெரிதுமற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்தைந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே ஒன்றும் நீயல்லை அன்றி ஒன்றில்லையினர். அந்த பொருள் நீ அன்றி ஒன்றில்லைங்கிறதுக்கு அங்கேயும் அருணையார் நீ அன்றி ஒன்றில்லைன்னு பொதுவாக எழுதாமல் நீ அன்றி ஒன்றும் மெய்ப்பொருள் இல்லையாம்னு எழுதினார். ஏன்னா வேறு பொருள் இருக்குது, அதெல்லாம் பொய்ப்பொருள். ஒன்றை தவிர வேறு மெய்ப்பொருள் இல்லை என்பது பாடம். பாருங்கள், அன்றி ஒன்றில்லை என்பது பொருள் இல்லை என்பதில் மெய்ப்பொருள் இல்லை என்பது பாடமாம்னு எழுதினார். ஏகநாயகனே ஏகநாயகனை இமையவர்க்கு அரசே என் உயிர்க்கு அமுதினை போகநாயகனை இல்லைங்களா. புயல் வண்ணர் கருளி பொன்னெடும் சிவிகையா ஊர்ந்த மேகநாயகனை விண்ணிலி செழுங்கோயில் யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டன உணர்கிலேன் யானை. அங்கே அருணையார் உரை. மற்றொன்றும் உண்டன உணர்கிலேன் யானை, மற்றொன்றும் உணர்கிலேனே என்பது பாடம் எழுதினர். மற்றொன்றும் உண்டனல்ல, வேற ஒன்றை உணரவே இல்லையா, மற்றொன்றும் உணர்கிலேன் என்பது பாடம்னு எழுதுவார் உரையில் அருணையார். அப்படி இருக்கிறது அதுதான். யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையர், அதான் ஒரே வார்த்தை சிற்சொருபர் பேர் பெரியர்னர் சாமி. அதனால் யாவர்க்கும் மேலாம். இவங்க மூவரும் 3 தொழிலெலாம் செஞ்சாங்க, அவங்களாம் பெரியவங்க தான் இல்லைன்னு சொல்ல, அவங்களுக்கும் மேலாமல் இருக்கும். முந்திய முதல் நடி இறுதிய மானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றும் அறிவார். அப்பேற்பட்ட பெரியவனி. சரி சார், இந்த வேதங்கள்லாம் தான் ரொம்ப பெருசுன்னாங்க. வேதமும் அவனை தாண்டா கும்பிட்டுட்டு இருக்கேன் நில்லுடான்ட்டு. ஏன்னா மீமாம்சை போன்றவர்கள் வேதம் அனாதின்னாங்க. அந்த வேதமே அங்கே தாண்டா நிற்குது. ஆயனான் மறையவனும் நீயே ஆதல் யான் யாவரினும் கடையநாய நாயினேன். நாம் கீழே சுவாமி எல்லாத்துக்கும் மேலே அப்படியே சொல்லிட்டார். அதான் ஆனந்த சிற்சொருவர் பேர் பெரியார்னர். அதனால் எல்லாமே சுவாமி சொல்லி எங்கெங்கும் தாமாய் இருந்து சடசித்து அனைத்தும் அங்கங்கு இயற்றுவதானால்னர். அதனால் அதை அங்கங்கு இருந்து நாம் இயற்றுவது. அதனால்
அப்போ நல்லார் தீயார் என்று நாம் யாரையும் கொள்வதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ எங்கெங்கும் தாமாய் இருந்து இந்த சட சித்து அனைத்தும் நாம் என்ன அப்படின்னாரு, எல்லாம் பெருமான் என்று ஏற்றுக்கொள்ளும். அதனால் இதில் உண்மையிலே சொன்னால் இந்த மத நல்லிணக்கம் மனிதநேயம்லாம் பேசுகிறாங்களே, இந்த பாடம் சொல்லி கொடுத்தா பொறுமை. இதுதானே மனிதநேயம். இதில் ஆர் பெரியர், ஆர் சிறியர், ஆர் உறவர், ஆர் பகைஞர், எல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவனுடையதில் இருந்தது. சடமும் சித்துமாய எல்லா பொருள்களையும் எல்லா பொருள்களோடும் இருக்கிறான். எல்லா பொருள்களையும் அவன்தான் வழி நடத்துகிறான். அதனால் நம்மளுடைய இதில் அதுக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி அதில் சிலவற்றை நல்ல உணவாகவும் சிலவற்றை அல்ல உணவாகவும் நாம் வேற்றுமைப்பட கருதல் யான் தேவையில்லை. அதனால் சொல்லிட்டு சிற்சொரூபர் பேர் பெரியர் எங்கெங்கும் தாமாயிருந்து சடசித்து அனைத்தும் அங்கங்கு ஏற்றுவதனால். அதனால் அவரே எல்லாம் செய்கிறதுனால நம்முடைய செயல் அது ஒரு அருமையான சொல்வார். அருணையார் உரையில் சொல்வார், இது நல்லார் தீயார் என்னும் வேற்றுமைக்கு காரணம் உணர்த்தி அது நீக்கியவாறு என்றார். தேவையில்லை நல்லார் பொல்லார்னு யாரையும் அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளால் அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று போ. இவர் தான் சொன்னார் முன்னாடியே சிவபசாரத்தில். இவர் பண்ணது தான் முன்னாடி அருமையாக சொல்கிறார். அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளால் அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே. அதோட ஒரு குறிப்பு, என் நெஞ்சமே ஒரு பொருள், நாடுவது என் நெஞ்சமே அப்படி ஒரு பொருள். நாடுவது நம்ம அப்படி நினச்சிக்கிறோனால நாடுவது என் நெஞ்சமே. இன்னொரு பக்கம் நாடுவது என் எதுக்காக நெஞ்சமே என்ன சொன்னார், எப்படி இருக்கணும் நீனார், எல்லாம் சிவன் செயல் என்று எண். அந்த உணர்வு மட்டும் வந்துட்டா ஒரே வார்த்தையில் சொன்னால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக. அந்த ஒரு உணர்வு மட்டும் தெளிவாயிட்டோம் அப்படின்னா, சோபசாரம் படிக்கிறோன்னா அதனால் கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா அனுபவத்தில் கொண்டு வருவது அது ஒரே வார்த்தை தான். இன்றைக்கி செய்தி 1.5 மணி நேரம் அந்த ஆள் பேசினான்னு என்ன தான் பேசினான்னு வீட்டில் போய் கேட்டால் எல்லாம் சிவன். இதைத்தான் 1.5 மணி நேரம் பேசினானாம்மா, இருந்துட்டு போட்டுமே, எல்லாம் சிவன் முடிஞ்சு போச்சு. அருமையாக சொல்கிறார். அடுத்த பாட்டில் நன்கருத்தே தென்கமலை ஞான பிரகாசனே என் கருத்தே உன்கருத்து என்று எண்ணாமல் உன்கருத்தே என் கருத்து என்று எண்ணியே யான்பட்ட துன்பமெல்லாம் உன்கருத்தே தீர அறியும். ரொம்ப நுட்பமான பட். நன்கருத்தே அப்படின்னா நன்றாய உள்ளத்திலே வீற்றிருந்து அருளுகின்ற ஞான பிரகாசனே. தன்னுடைய குருநாதர் சொல்கிறார், நன்கருத்தே தென்கமலை ஞான பிரகாசனே என் கருத்தே உன்கருத்து என்று எண்ணாமல் உன்கருத்தே என் கருத்து என்று எண்ணினார். இப்போ இதில் ரொம்ப நுட்பம். குருநாதருடைய கருத்து தான் ஏன் கருத்துன்னு சொல்லணுமா, ஏன் கருத்து தான் குருநாதர் கருத்துன்னு சொல்லணுமா? என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போங்க சார், இந்த கேள்வி கேட்குற வேலையெல்லாம் வேண்டாம். ரொம்ப நுட்பமான இடம். அவர் சொல்லிட்டார், உன்கருத்தே என் கருத்து என்று எண்ணி யான்பட்ட துன்பமெல்லாம்ங்கிறார். அப்படின்னா எப்படி இருக்கணுமா, என் கருத்தே உன்கருத்துங்கிறார். என்ன நுட்பம் பாருங்க. பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா, குருநாதர் திருவுள்ள எப்படியோ அப்படி நம்ம இருக்கணும், அவருடைய கருத்தை தான் நம்ம கருத்தாக இருக்கணும், அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவர் சொல்கிறார், அப்படி இருந்து யான்பட்ட துன்பமெல்லாம்ட்டார். அப்படின்னா என்னவா, அதை விட மேலான நிலை எதுவா, என் கருத்தே உன் கருத்து. அப்படின்னா நான் நல்லா இருக்கணும், நான் வினையை விட்டு வெளிவரணும், நான் பிறவி விட்டு நீங்க வேண்டும் என்று என்னை பற்றிய கருத்தே உம்முடைய கருத்தாக இருக்க நான் என்னமோ உன்னை பின்பற்றுகிறேன் இவ்வளோ நாள் சொல்லி நான் பட்ட துன்பம் எல்லாம். குருநாதரை எங்கொண்டு வச்சார். குருநாதருக்கு நினைப்பு என்னவா இருக்கும்னார், மாணவன் கடைத்தேரும். அதுதான் குருநாதருடைய நினைப்பு. ஏன் குருநாதர்னா யார், சுவாமி. சுவாமியினுடைய இச்சை என்ன, சுவாமிக்கு இச்சாசக்தி இருக்குது. வேண்டுதல் வேண்டாமா இலோ நடிச்சு இருந்தார் அப்படின்லாம் திருக்குறள் படிச்சுட்டு அப்புறம் அந்த ஆளுக்கு இச்சாசக்தி இருக்குன்னு சொன்னால் இருக்கு. என்ன இச்சையா, தோழர் போதம் சொல்லும். இங்கே ஏற்கனவே நம்ம சிவகுமார் ஐயாலாம் நடத்தினது எல்லாருக்கும் தெரியும். தோழர் போதம் சொல்வார்,
இச்சை உயிருக்கு இரங்கல். ஒரே வார்த்தையில் போட்டார் சிவனமலை. இச்சை, அவனுடைய இச்சை என்னன்னாரு, ஒன்னே ஒன்று என்னன்னாரு, உயிருக்கு இரங்கல். என்ன பண்ண போதுன்னாரு, மலத்திலே கட்டுண்டு கிடக்கின்ற இந்த உயிர்கள் எல்லாம் மலத்திலிருந்து விடுபட்டு தன்னுடைய திருவிடையை அணைந்து இன்பத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஒரே இச்சை அவனுக்கு. இப்போ யார் குருநாதராக வாரா? சுவாமி தான் வாரான். அப்போ குருநாதர்கிட்ட என்ன இருக்கும்? அதே கருணை. அதனால் அந்த குருநாதருடைய நினைப்பில் என்ன இருக்கும்னா, இந்த மாணவர் எல்லாம் கடை தேர வேண்டும். அந்த கருத்தை அறியாமல், அதான் சொல்கிறார், என் கருத்தே உன் கருத்து அப்படின்னா, நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதே உன்னுடைய கருத்தாக இருந்திருக்கிறாயே. இவ்வளவு நாள் நான் அதை அறியாமல் நான் என்னமோ எங்கள் குருநாதர் சொல்லப்படியே தான் செய்வேன், அவர் பிடிச்ச மாதிரியே தான் நான் இருந்துக்கிடுவேன் அப்படின்னு நான் என்னமோ ரொம்ப பெருமையாக இருந்திருந்தேனே. அப்படி பண்ணதெல்லாம் நான் செய்வேன்னு சொன்னாலே மலம் வந்துடுது. மலம் வந்தால் வினை வந்துடுது. வினை வந்தால் துன்பம் வந்துடுது. அதனால் யான் பட்ட துன்பம் எல்லாம்னு. அதனால் செய்ய வேண்டியது நான்கிறதுக்கு அங்கே யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா. ஆனால் என் கருத்தே உன் கருத்து என்று எண்ணாமல் உன் கருத்தே என் கருத்து என்று எண்ணியே யான்பட்ட துன்பமெல்லாம் உன் கருத்தே தீர அறியும். பெருமானே, இது உமக்கு தெரியும், அதனால் இதனுடைய உம்முடைய திருவுள்ளத்துக்கு யான்பட்ட துன்பமெல்லாம் தெரியும், நீயே பார்த்துக்கோ. என்ன அருமையான ஒரு செய்தி சொல்கிறேன். அதனால் என்னுடைய நலனே உனது கருத்தாக நீ செய்ய, யான் அது அறியாமல் நீ நினைப்பதை ஏன்னார். நம்ம அது நினைக்க பின்னாடி ஆனந்தமலை எல்லாம் திருவாவை சொல்லிட்டு போயிடு சார். ஆனந்தமலையில் என்னால் அறியா பதம் தந்தாய், யான் அது அறியாதே கெட்டேன்னார். யான் அறியாது கெட்டது காரணம் என்னன்னாரு, என்னையே நினைந்து நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்று என் கருத்தே உன் கருத்து என்பதை நான் அறியாமல் உன் கருத்தே என் கருத்து நினைச்சதுனால வந்த வினை. இப்போ இந்த பாட்டு தெரிஞ்சாதான் அந்த பாட்டு புரியுது. என்னால் அறியா பதம் தந்தாய், யான் அது அறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு ஆரென்பேன். அதனால் அதனால் என் கருத்தே உன் கருத்து என்று எண்ணாமல் உன் கருத்தே என் கருத்து என்று எண்ணியே யான் பட்ட துன்பமெல்லாம் உன் கருத்தே தீர அறியும். அடுத்த பாட்டில், அமைத்த வினைக்கு ஈடா அனுதினமும் செய்வது இமைப்பொழுதும் வீண் செயல் ஒன்றில்லை, உமைக்கு உரியான் எல்லாம் அறிந்து எங்கு இயற்றுவதும் தன்னடிமை வல்லார் தமக்கு உணர்த்துவான்னர். அமைத்த வினைக்கு ஈடா அனுதினமும், நமக்குன்னு தலையில், அதாவது சுவாமி அனுபவத்திற்கு கொடுக்கப்பட்ட பிராரத்த வினைகள். சஞ்சித வினை ஒரு பெரிய கூட்டம் மேலே இருக்குது. அதில் பிராரத்தம் இந்த அனுபவத்துக்கு கொண்டு வந்த ஒரு பிராரத்தம், அதுதான் அமைத்த வினை. இப்போ அனுபவிக்கிறதுக்கு அமைத்த வினைக்கு ஈடா அனுதினமும் நாளும் செய்வது இமைப்பொழுதும் வீண் செயல் ஒன்றில்லை. அதனால் எல்லா செயல்களும் வினையின்படியே அதை சுவாமி யாருக்கு உணர்த்தினார்? அடியார்களுக்கு உணர்த்தினார். ஏனையோர் அதை எரியாமல் இருக்கிறார்கள். வினை என்பது ஒன்றே இல்லைன்னு நினைக்கிறார்கள், அப்படிலாம் இருக்காங்க. அப்போ உணர்ந்தவர்கள் யாருனாரு? அடியார்கள். அதனால் சொல்கிறார், இமைப்பொழுதும் வீண் செயல் ஒன்றில்லை, உமைக்கு உரியான். உமைக்கு உரியான்னா சுவாமியை, உமைக்கு தலைவனாய் உமைக்கு உரியான் எல்லாம் அறிந்து எங்கு இயற்றுவதும் தன் அடிமை வல்லார் தமக்கு உணர்த்துவான்னாரு. இது யாருக்கு உணருமாறு செய்கிறான்னாரு? தம்முடைய அடியார்களுக்கு. தம்முடைய அடியார்கள் அதை உணருமாறு அப்படின்னா என்ன அர்த்தம்? நடக்கிறதெல்லாம் என்னன்னாரு? பெருமானுடைய திருவுருளால் நடந்து கொண்டு. இந்த இடத்துல ஒரு நுட்பத்தை கவனிக்கணும். நடக்கிறது எல்லாமே பெருமானுடைய திருவருள் என்று ஒரு வழியில் நின்றுட்டா சிக்கல், ஒரு கேள்வி வரும். புதியனவாக வினை எங்கேருந்து வரும்? எல்லாமே பெருமானுடைய டிசைனில் தான் நடக்குன்னா, இப்போ புதிய வினைன்னு என் பேரில் ஒன்றும் வரக்கூடாதுல்ல, செய்கிறது அவ்வளோ அவன். அப்போ வினை எழுதுனா நீங்கள் யார் பேரில் எழுதணும்? அதோடு நின்றுக்கிறேண்ணா. சரி, எல்லாம் அவன் செய்கிறான்னா அப்போ வினைனா யார் பேரில் எழுதணும்? அதை இப்போ எங்கள் எல்லாம் அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம், பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறோம், நமக்கு மேலே அதிகாரிகளும் இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். மேலதிகாரி ஒன்று சொல்கிறார், அதுபடி நம்ம செய்கிறோம். அதற்கும் மேலதிகாரி திடீர்னு நம்மளை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறார். நம்ம என்ன பண்ணுவோம்? சார், பாஸ் அவர் தான் சொன்னார். இப்போ அவர் தான் சொன்னார்னு சொன்னோடனே மேலதிகாரி அப்படியா, சரி நீங்கள் போங்க, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படி. நமக்கு அந்த பொறுப்பு இல்லை. ஏன்னாரு? அவர் சொன்னபடின்னு நாம ஒன்று செஞ்சுருந்தா தான் பதில் சொல்லணும். சார், எங்கள் பாஸ் உள்ள அவரே மெயில் கொடுத்துருக்காரு பாருங்கள் சார், இது இப்படி செய்ய சொன்னார், நான் பண்ணிடுறேன். அப்படியா சார்? அப்படின்னா இப்போ பொறுப்பு யாருக்குள்ளதாயிட்டு?
இப்போ அதை மாதிரி எல்லாம் சுவாமியை செஞ்சு வைக்கிறான்னா பொறுப்பு யாருக்கு? இப்போ அப்புறம் எனக்கு எப்படி வினை எழுதுவீங்க? நீங்கள் சொல்லபடி நாங்கள் செய்வோமா, அப்புறம் வினை எங்களுக்கு எழுதுவீங்களான்னு என்ன நியாயம் அது? வரக்கூடாதுல்ல இல்லை? இதை இவ்வளவு நாள் யோசிக்கலையே சார். வினை அவ்வளோத்தையும் ஏம்பர் எழுதியிருக்கான், நானும் பேசாமல் இருந்திருக்கேன் பாருங்க. சொக்கனான்ட்டு அதை கேட்கணுமே. அருமையான ரொம்ப நுட்பம் சித்தாந்தத்தில். முந்தைய பிறவிகளினுடைய வினைகளை நாம் அனுபவிக்குமாறு அந்த சூழலை பெருமான் தருகிறார். அந்த வினைகளை அனுபவிக்கிறோம், அந்த வினைகள் கழிகின்றன. புதிய வினை எப்போ தோணுது? அருமையாக சொல்லிட்டார், சோப்ரா சொல்லுச்சு. மேலை வரிவினைக்கு ஏது எண்ணில், புதுசாக வர்றதுக்கு வினைக்கு எங்கே இடம் இருக்கு கேட்டா ஒரு வார்த்தை போட்ட, விருப்பு வெறுப்பு என அறியினர். அவ்வளோதான் சொல்லிட்டு அந்த வினையை நாம் அனுபவிக்கும் பொழுது சரி, ஒரு நல்வினைனால் வந்த இன்பமாக இருக்கும் பொழுது திருவருள் பெரிய நான் ஒன்றும் தகுதி உடையவனும் இல்லை சார், சுவாமியாக பார்த்து கொடுத்தான், அவனுக்கு நன்றி உடையவனாக இருக்கணும், அவ்வளோதான் சார். ஒரு துன்பம் தீவினையினால் வர துன்பம் வரும் பொழுது சரி சார், அடியனுடைய வினை ஏதோ கழியுது, பெருமான் திருவருள், அவ்வளோதான். அப்படித்தான் நான் வந்து எடுத்துக்க முடியும். அப்போது என்னன்னு இந்த வினையினால் வந்ததில் அது மேலே நமக்கு விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. ஆனால் பொதுவாக என்ன ஆகும்னா, நல்வினையினால் வருகின்ற இன்பத்தின்பால் உள்ள விருப்பம் அதை நீட்டிப்பதற்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு சில செயலை செய்கிறோம், அதுதான் வினையாக மாட்டுது. தீவினையினால் வர்ற துன்பத்தை நாம் என்ன பண்ணிக்கிறோம், அதிலிருந்து விடுபடுவதற்கு நாம சில செயல்களை செய்கிறோம், அதுதான் என்ன ஆகுதுன்னாரு, அதை வெறுக்கிறோமா வினை. யாரோ பக்கத்து வீட்டுக்காரருக்கு நமக்கு ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நியாயமாக பார்த்தா நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த ஆள் ஏதோ தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேலே வச்சுட்டோம். அவர் வீட்டு முன்னாடி யாரோ குப்பையை போட்டு போயிட்டான், நான் தான் போட்டேன்னா அந்த ஆளுக்கு ஆலங்காத்தால் 6 மணிக்கு என்ன பெல் அடிச்சு என்ன எழுப்பி திட்டு தான் இருப்போம். இப்போது நல்லா யோசிச்சா, இந்த பாட்டுப்படி யோசிச்சா, இதெல்லாம் பெருமான் செய்த டிசைன். எதை பொறுத்து? எவனோ ஒருத்த மூலமாக குப்பையை கொண்டு அவ்வீட்டில் போட்டு அந்த ஆள் அந்த குப்பைக்கு என்ன திட்டுறதுக்கு, ஏன் தீவினையை கழிக்கிறதுக்கு சுவாமி போட்ட டிசைன். இவ்வளோ பெரிய வேலையை அந்த ஆள் பார்த்துருக்கிறான். அவனுக்கு இப்போ நன்றி, ஒரு வினை கழிதுன்னு இருக்கணுமே ஒழிய, நான் யார் தெரியுமான்னு இவன்கிட்ட போய் இப்போ சண்டையை போட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்போ என்னாச்சுனாரு சர்ன்னு மேலே ஏறுமா பார்த்துக்கோங்க வினை மேலே. அதனால் இப்போ நம்ம அங்கே எடுத்துக்கொள்ள வேண்டியது எப்படின்னாரு, சரி பெருமான் திருவருள், எவனோ குப்பையை கொண்டு போட, அந்த ஆள் வந்து நம்ம மேலே சந்தேகப்பட, இதெல்லாம் வந்து பாருங்கள் சார் வந்து நம்ம நேரம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடணும், அது பெருமான் திருவருள் நம்முடைய வினைன்னு எடுத்துக்கொண்டா இது இல்லையா? அதுதான். அப்போது சூழல் என்பது வினையினால் வருவது, சூழலை கையாள்வது என்பது நம்ம கையில். அங்கே தான் நம்முடைய அறிவிச்ச செயல் இருக்குது. அதனால் அங்கே ஒரு விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காம நாம் வந்து எல்லாம் சிவன் செயல் என்று எண் அப்படின்னு நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து முக்கியமான படம். சித்தாந்தம் வந்து சொல்லக்கூடிய, ஏன்னா நிறைய அது ஒரு பெரிய சந்தேகம் இல்லை, புதிய வினை எங்கேருந்து வருதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லை, எல்லாம் பெருமான்னு இருந்தப்புறம். அப்போது வினை வந்து செய்யக்கூடிய நிலைமையே அவன் தான் கொடுக்குறான். அதான் சொல்கிறார், அமைத்த வினைக்கு ஈடா அனுதினமும் செய்வது சுவாமி தான் செய்து வைக்கிறான். இமைப்பொழுதும் வீண் செயல் ஒன்றுமில்லை. அனைத்தும் நடக்கிறது எதுன்னா வீணான செயல் எதுவுமே இல்லை. எது எப்போ எப்படி வரணுமோ அது அப்போ அப்படி வருது. எதை பொறுத்து? நம்முடைய வினையை பொறுத்து. அந்த தெளிவு இருக்குமானால் யார் செய்கிறா இதெல்லாம்? உமைக்கு உரியான் பெருமான். எல்லாம் அறிந்து எங்கு இயற்றுவதும் தன் அடிமை வல்லார் தமக்கு உணர்த்துவான். அதனால் நம்ம அவனுக்கு அடியார்கள் நம்ம சொல்லிக்கொள்கிற நாமெல்லாம் என்ன இருக்குன்னாரு, இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவன் உணர்த்துவான்னா அப்போ இவ்வாறு நடப்பதெல்லாம் பெருமானுடைய திருவுருள் என்ற உணர்வு இருக்குமானால் புதிய வினைக்கு அங்கே வழி ஒன்றும் இல்லை. அடுத்த பாட்டில், கல்லறனே கருணையுடன் என்னறிவில் உள்ள சுகம் தந்துவிட ஒண்ணாதோ, மெல்ல வருத்துவதும் தீவினையில் வாட்டுவதும் ஞானம் பொருத்துவதும் ஏந்தான் புகழ். கல்ல அரணே கருணையுடன் என்னறிவில் உள்ள சுகம் தந்துவிட ஒண்ணாதோ. எல்லாமே பெருமான் தர்றது. அதனால் அதை ஒருவேளை கேட்கிறார், அரணே கருணையுடன் என் அறிவில் உள்ள சுகம் தந்துவிட ஒண்ணாதோ. இதை நீ இவ்வளவு கருணையாளன்,
அதனால் ஒரே நேரத்தில் ஆல் த வினைஸ் கேன்சல், யூ கம் வித் மீ அப்படின்னு ஒரே இதில் தூக்கிட்டு போயிடக்கூடாதா? அது எதுக்கு? இப்போ ஒரு வினைக்குன்னு நீங்கள் ஒரு நோட்டை போட்டு எழுதி, அப்புறம் நல் வினைக்கு தனியாக ஒரு நோட்டு, தீவினைக்கு தனியாக ஒரு நோட்டை போட்டு எழுதி, அப்புறம் அதுக்குள்ள பலனை கொடுத்து அது எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ கொடுத்து அதுக்கு ஒரு சூழல் எங்கே உருவாக்கி இவ்வளவும் நீங்கள் பண்ணணுமா? நீங்கள் உங்களால் முடியாதா? அதனால் என்ன கேட்குறாரு? கருணையுடன் என் அறிவில் உள்ள சுகம் தந்துவிட ஒண்ணாதோ, அதை விட்டுட்டு மெல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ பிறவி தான் மெல்ல அப்படிங்கிறது பாருங்க, எத்தனையோ பிறவியா. அதனால் மெல்ல வருத்துவதும், ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு பஞ்சாயத்து வருத்துவதும், தீவினையில் வாட்டுவதும் என்ன பொண்டு. அதனால் ஞானம் பொருத்துவதும். ஏன் தான் அப்படி? ஞானம்ங்கிற இந்த இடத்துல அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனுபவம் வர வைக்கணும். நீங்கள் மொத்தமாக ஒரே நேரில் டக்குன்னு இப்படி பண்ணி விட்டுருக்கலாமே, உங்களால் முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நிறுத்தின. இறைவனுக்கு கருணை இல்லாமல் இல்லை. அப்போ ஏன் அவன் அப்படி செய்யலைன்னு அருமையான சொல்ற. உயிரினுடைய நிலைப்பாடு ஒன்று இருக்கு. இந்த உயிருக்கு அருணையார் உரையில் எழுதுவார், அந்த உயிருக்கு என்னன்னாரு, அந்த இன்ப நுகர்ச்சியை எல்லாம் நாம் அறிவித்தால் அன்றி அறிய முடியாது. முதல்ல நம்முடைய நம்ம அறிவுடைய பொருளாக இருந்தாலும் இந்த அறிவுக்கு உள்ள ஒரு லிமிட்டேஷன் எப்படி இருக்கு பாருங்க, அறிவித்தால் தான் அறியும். சரி, முதல்ல. அடுத்தது, அறிவித்த வழியும் படிமுறையானன்றி ஒருங்கே அறிவித்தால் அறிய மாட்டாமையும். முதல்ல அறிவித்தால் அறியும், ரெண்டாவது அதுவும் படிமுறையினால் அன்றேனர். அப்போ கொஞ்சமாக தான் கொடுக்க முடியுமே மொத்தமாக. இப்போ டாக்டர் சொல்கிறாங்க ஆன்டிபயோட்டிக் நீங்கள் 15 நாள் சாப்பிடணும். அப்படியா? ஒரு நாளைக்கு எத்தனை? 2 மாத்திரை. அப்போ 30 கொடுங்க, இப்போவே போடுறேன், உங்கள் முன்னாடியே போடுறேன்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த டாக்டர் நினைக்கணும், உனக்கெல்லாம் வைத்தியம் பண்ணணும்னா என்னுடைய வினைப்பயன். கோபப்படக்கூடாது, எல்லாம் சிவன் செயல் போ. அப்போ டாக்டர் என்ன பண்ணிடுவாங்க? 2 மாத்திரை கையில் போட்டுட்டு நாளைக்கு வா, தானா வந்து 2 மாத்திரை, ஏன்னா 30 கொடுத்தா ஒன்றா போட்டுருவான். அப்போ என்ன அப்போ பண்ண முடியல. அப்போ அறிவித்தால் அறியும், ரெண்டாவது இந்த அறிவித்தலும் ஒருபடித்தான் அன்றி அதை எப்படி அறிவிக்க வேண்டியிருக்குன்னாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிக்க வேண்டியிருக்கு. சரி, அப்படி அறிவித்தாலும் அவள் இந்த முறைகளை எல்லா உயிர்களுக்கும் ஒரு தன்மைப்பட நிகழாது என்றும், அப்படி அறிவிக்கிறதை இறைவன் எல்லாரும் இப்போ கேட்டுக்கங்க, ஒரே மாதிரி கொடுக்க முடியாது. இவங்க வினைக்கு தக்க மாதிரி இவங்களுக்கு, இவங்க வினைக்கு தக்க மாதிரி இவங்களுக்கு. அப்போ உயிரினுடைய வினை அப்படி இருக்கிறதுனால சுவாமி என்ன பண்ணான்னாரு, அவ்வுயிர்கள் அதனால் சிவானந்தத்தை அறியும் காலத்தே, அந்த இன்பத்தை அறிகிற காலத்திலும் அதன் கண் அழுந்துவதன்றி அதற்கு முன் சுவாமி சிவானந்தத்தை கொடுத்த பிறகு தான் அனுபவிக்க. அதுக்கு முன்னாடி நம்ம சிவானந்தத்தை அனுபவிக்காமல் இருக்கு. ஏன்னாரு, இவ்வளவு நாள் நம்ம அனுபவிக்கலைன்னா அது உயிர்களினுடைய குற்றமே அன்றி பெருமானுடைய கருணைக்கு இழுக்கில்லை. அப்போ இவ்வளவு நாள் நம்ம அதை அனுபவிக்காமல் இருக்கணும். காரணம் என்னன்னாரு, ஆணவ மலம். நமக்கு இருக்கிற குற்றம் அப்படிங்கிறது என்னன்னாரு, இந்த மலம் செம்பினீர் களிம்பி ஐந்து கூடவே இருக்கு, உயிரோடு கூடவே இருக்கு. அதனால இந்த ஆணவ மலம் என்ன பண்ணும்னாரு, அது அஞ்ஞான பொருள். அப்போ அந்த அஞ்ஞானத்தை யார் நீக்குவான்னார் சுவாமி? அஞ்ஞானம் தன்னை அகற்றுவிக்கும் சுவாமி சேர. ஏன்னா அது மெஞ்ஞானமாகி விளிர்கின்ற மெய்ச்சுடர். அதனால் நமக்கு இருக்கிறதெல்லாம் அஞ்ஞானமாகிய ஆணவமலம். என்றும் அஞ்ஞானம் காட்டி நிற்கும் ஆணவம் எய்ந்து நின்றேம்பர் சித்தியார். சித்தியார் எப்படி சொல்றார் பாருங்க, ஆணவ மலம்ங்கிறது என்னைக்குமே நமக்கு விரோதியம். இப்போ இந்த உலகத்தில் சில விரோதிகள், அது முன்னாடி எங்களுக்குள்ளே சார் இப்போ டேர்ம்ஸ் நாங்கள் நல்லா ஆகிட்டோம் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறோம், அல்லது முன்னாடி நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தோம் இப்போ 2 வருஷமாக என்னமோ எங்களுக்கு அவனுக்கும் சரியில்லை, அப்போ மாறி இருக்கும். ஆணவ மலம் ஒரு நாள் அப்படி கிடையாது. ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆதி அன்றதாய் ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பேய்ந்து என்றும் என்றும் அஞ்ஞானம் காட்டி நிற்கும் ஆணவம் எய்ந்து நின்றேன். அதனால் அந்த குற்றம் இருக்கிறதுனால அந்த குற்றத்தை யார் நீக்க முடியும்னாரு, அவன் தான் நீக்க முடியும். ஏன்னாரு, ஆணவம் என்கின்ற பாசம் இயல்பாகவே இல்லாத அவன்தான் அதை நீக்க முடியுமே ஒழிய இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது இருக்குது. அதனால் யார் நீக்க முடியும்? எனக்கே அந்த பஞ்சாயத்து இருக்குது சார், நான் எங்கே உங்களுக்கு நீக்க? அப்போ அதை யார் நீக்குவான்னாரு, இயல்பாகவே பாசங்களின் நீங்கியவன் என் குணத்தில் ஒன்று, அவன் தான் நீக்கணும். அதான் ஞானசம்பந்தர் சொன்னார், குற்றம் அறுத்தார் குணத்தின் உள்ளார் கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார். அந்த இடத்துல குற்றம் என்பது ஆணவ மூலமாய குற்றம். அதை யாரால நீக்க முடியும்னாரு, சாமி தான் நீக்கணும்.
அதனால் அவன் செய்வான். யாருக்கு நீக்குவான்னாரு? ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார், கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார்ன்ற. இறைவனை வழிபாடு செஞ்சால் போருமா, அந்த மலத்தை நீக்குவானா. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியன் சுவாமி. பாசமான களைவார் வரிவார்க்கு முதமலையார் ஆசை தீர கொடுப்பார் அலங்கல் விடைமேல் வருவார். காசை மலர்வோல் மிடற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பேச வருவார் ஒருவர் எம்பெருமான் அடிகளை. அதனால் பாசமான களைதல் யாருடைய? அவன் பார்த்துக்கிறான். பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியேனர் கருளி பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே சுவாமி. அது அவன் தான் செய்கிறான். பாசவே வேரோட வச்சு அறுத்துருவான்னு அது செய்கிறான். அதனால் இதையெல்லாம் அவன் செய்கிறான்னா அந்த குற்றம் நமக்கு இருக்கு. அதனால் அவனுடைய கருணைக்கு இழுக்கில்லை. கள்ளரணே கருணையுடன் என்னறிவில் உள்ள சுகம் தந்துவிட ஒண்ணாதோ மெல்ல வருத்துவதும் தீவினையில் வாட்டுவதும் ஞானம் பொருத்துவதும். இது ரொம்ப முக்கியமான இடையனா. பொதுவாக ஒரு கேள்வி சித்தாந்தத்தில் வரும். கேவல நிலையிலே நாம் எதையும் கேட்பதற்கு ஒரு தகுதி இல்லாமல் இருக்கின்ற காலத்து இறைவனே வந்து இந்த சகல இலைகள் நம்மளை குணந்தாரான் தனுகரண போகலாம் தானே. அன்னைக்கே இந்த ஆணவமலத்தை வெட்டி தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க கூட கூட்டு போயிட்டான்னு இந்த பம்பே கிடையாதுல்ல சார். இந்த பிறவிக்கு வந்து இது பண்ணி எந்த சிரமமே கிடையாதுல்ல சுவாமி. அதை செஞ்சுருக்கலாம்லன்னார். செய்யலை. ஏன் செய்யலைன்னார்? 2 காரணம் சொல்கிறேன். ஒன்று, அப்படி ஒருவேளை செய்திருந்தால் திருவடி இன்பம் என்கின்ற சிறப்பு என்ன நமக்கு தெரியாமலே போயிடும். நீங்கள் வெயிலில் கொஞ்ச நேரம் இருந்தால் தான் நிழலுடைய அருமை தெரியும். கயக்க வைத்து அடியார் முனே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்பர். அங்கே அந்த கயக்க வைத்துங்கிறதுக்கு தண்டமணிதீஸ்வரர் உரை எழுதுவார். பணத்தின் அருமை தெரியாத மகனுக்கு தந்தையார் நோய் முதலான நோய்னா நல்லது துன்பத்தை ஏற்படுத்தி பணத்தினுடைய அருமையை தெரியுமாறு செய்வது போல இதுகாரும் திருவடியை காட்டாமல் திருவடி சிறப்பை யான் உணர்த்துமாறு செய்த பெருமைன்னு எழுதினார். கயக்க வைத்து அடியார் முனேனர். கயக்க வைத்துனா கசக்கண்ண அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த திருவடி எப்போ கிடைக்குமோ எப்போ கிடைக்குமோ. ஏன்னா திருப்பெருந்துறையில் சும்மா பொம்பளை கிடைச்ச திருவடி அது. அதனால் என்னமோ போனால் ஈஸியாக குதிரை வாங்கணும்னா திருவடி கிடைக்கும்னு எவனா நினச்சிவிடான். அப்படிலாம் கிடையாது அப்படின்னு தெரியறக்காக. திருப்பெருந்துறையில் திருவடி கிடைச்சதுன்னா தானே வந்து கொடுத்தது. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானது. அங்கே வந்து இவர் போய் ரொம்ப கஷ்டப்படலை. இவர் குதிரை வாங்க போகும்பொழுது அவன் அங்கே வந்து உட்காந்துட்டு வான்னு கூப்பிட்டு திருவடியை காட்டிட்டான். அதனால் அப்படி எளிமையாக கிடைக்கிறதோன்னு நினச்சிடக்கூடாது. அந்த திருவடியை பெருமை தெரியறதுக்கு தான் அங்கேருந்து திருப்பெருந்துறையிலேருந்து திருக்கழுக்குன்றம் வர்ற வரைக்கும் கலங்கிட்டான் மனுஷன். கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினான் அங்கே இல்லைங்களா. கண்ணின் நீரை மாற்றிங்கிறார். அழுதுருக்கிறார் சுவாமி. அந்த அழக்கூடாதுக்குன்னு நான் இருக்கிறேன் அப்படின்னு திருவடியை காட்டுறான். மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினை கேடனேன் இனி மேல் விளைவது அறிந்திலேன் இளங்குகின்ற நின் சேவடிகள் 2 வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றேன் இல்லைங்களா. இயக்கிமார் 64 வரை என் குணம் செய்த ஈசனை மயக்கமாயதோர் மும்மல பல வல்வினைக்குள் அழுந்தோம் நான் துயக்கருத்தினை ஆண்டு கொண்டு தூய் மலர்கள் கடல் தந்தனை ஆண்டு கயக்க வைத்து அடியார் முனே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே சாமி. ஆனால் அங்கே கயக்க வைத்துங்கிறது ஏன்னாரு? அந்த திருவடியுடைய பெருமையை நான் உணருமாறு செய்து அது மாதிரி இந்த பெருமானுடைய திருவடி அப்படின்னா ஆணவமலத்துடைய துன்பம் நமக்கு தெரியணும். அதுக்காக கொஞ்ச நாள். ஒன்று. இன்னொன்று, அவனால் அதை செய்ய முடியாதான்னா செய்ய முடியும். ஆனால் உயிர் அதை தாங்கணுமே. ஏன்னா உயிருடைய குணம் அப்படி அல்லவா இருக்கு. அடிக்கடி சொல்லுது உண்டு. ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அல்லது ரொம்ப காய்ச்சல் குழந்தைய தூக்கிட்டு டாக்டர்கிட்ட போகிற இவங்களை மாதிரி ஒரு டாக்டர் பார்த்து உடனே அட்மிஷன் போடுறாங்க. 104 இருக்குது டிகிரி. அதனால் ஏதோ மருந்தெல்லாம் கொடுக்குறோம். மறுநாள் ஒரு நாள் ஆகிட்டு நம்ம இன்றைக்கி சரியாயிட்டான்னு பார்க்குறோம் 103 தான் வந்திருக்கு. அப்போ நம்ம டாக்டர்கிட்ட போய் பதறி போய் கேட்டால் டாக்டர் என்ன சொல்கிறாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். இப்போ நம்ம உடனே இல்லை சார் ஏதாவது ஸ்ட்ராங்காக கொடுக்கூடாதா, நீங்கள் உங்கள்கிட்ட வந்தால் ஒரே நாளில் சரியாயிருன்னு சொன்னாங்க. டாக்டர் மெல்ல சொல்லார், கொடுக்கலாம், கொஞ்சம் பெரிய ஆட்களாக இருந்தால் கொடுக்கலாம், குழந்தை இல்லை, அதுக்கு எவ்வளோ தாங்குமோ அவ்வளோதான் கொடுக்க முடியும், அதனால் பயப்படாதீங்க. அப்போ அதை உடனே சரி பண்ணுறதுக்கு மருந்து என்கிட்ட இருக்குது, ஏன்ட்ட அந்த திறமை இருக்குது, அதுக்கு மருந்து இருக்குது. ஆனால் அதை தாங்கக்கூடிய சக்தி உங்கள் குழந்தைகிட்ட இல்லை. அதனால் அது எவ்வளோ தாங்குமோ கொஞ்சம் கொஞ்சம் ஆகும். ஒரு டாக்டருக்கே எவ்வளோ கருணை இருந்தால் அந்த டாக்டருக்கு எவ்வளோ கருணை இருக்கும்.
அதனால் அவன் என்ன பண்ணுறான், அதை கொஞ்சம் கொஞ்சம் அதான் சொல்கிறார், பையவே கொடுபோந்து பாசமேனும் தாழூருவி அப்படி செய்கிறான். அதுதான் அவன் செய்கிற அந்த கருணை. அதனால தான் உடனே செய்யாமல் மெல்ல வருத்துவதும் தீவினையில் வாட்டுவதும் ஞானம் பொருத்துவதும் என்றான் அப்படின்னா இதுக்கு தான் காரணம்னு சொல்கிறார். ஒரு 5 நிமிஷம் ஒரே ஒரு பாட்டு சொல்லி, நான் 100 தொட்டு செஞ்சுரி போட்டு போயிடுவோம். அதனால் கேளாது என மலத்தில் கிட்டி எடுத்து ஆளாக்கி மீளா தனித்த பர வீட்டில் என ஆள உனக்கு பொரியோ உனை தொடர்ந்தால் என்ன எனக்கு பொரியோ இனி. கேளாது என மலத்தில் கிட்டி எடுத்து ஆளாக்கினர். கேளாதுன்னா யான் வேண்டிக் கொள்ளாது. இப்போ இந்த பிறவிலே எவ்வளோ அது வேணும் இது வேணும்னு எல்லாம் கேட்குறோம். இங்கே சொல்கிறது கேளாதுங்கிறது கேவல நிலையில். கேவல நிலையில் ஆணவமான மலம் மறைத்து கிடந்த பொழுது எதையும் கேட்காமல் இருந்தோம். அந்த நேரத்தில் நமக்குன்னு என்ன கேட்க தெரியும், ஒன்றும் தெரியாது. ஆனால் அன்னைக்கு கேளாது என மலத்தில் கிட்டி அப்படி இருந்த மலத்திலே சிக்கி கிடந்த என்னை எடுத்து ஆளாக்கி இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கான்னா அவன் தானே சார். இன்னைக்கு சகல நிலைக்கு கொண்டு வந்தது யார்? சுவாமி தானே. கேவலம் சகலம் சுத்தம் என்ற ஆன்மா மூன்றவத்தை மேவுவன் காவலன் பொறிகள் கொடுத்த போது சகலனாம் சித்தியார். அப்போ அந்த காவலன் பொறிகளை நமக்கு இதையெல்லாம் மெய்வாய் கண் மூக்கு செவி நிலம் நீர் தீ காற்று அது இது எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை இன்னைக்கு ஒரு உடம்பை கொடுத்து ஒரு மனுஷனாக நம்மளை கொண்டு உட்கார வச்சான்னு அவன் பண்ணதானே. இது கேட்டு வந்ததான்னா இல்லையே. கேளாது என்னை மலத்தில் கிட்டி எடுத்து அதிலிருந்து என்னை கொண்டு வந்த ஆளாய் உருத்தெரியா காலத்து உள்புகுந்து என் உளமன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கொண்டு வந்தது யார்? அவன்தானே. அதான் சொல்றார், கேளாது என்னை மலத்தில் கிட்டி எடுத்து ஆளாக்கி மீளா தனித்த பரவீட்டில் என. பரவீடு என்பது முக்தி இன்பம். இப்படி சகலத்துக்கு கொண்டு வந்து இந்த புருடனாக்கி இங்கே கொண்டாந்து இன்னும் எங்கே எடுத்துகிட்டு போப்பாரான் அங்கே. அதான் சொல்றார், உருத்தெரியா காலத்தை உள்புகுந்து என் உளமன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு இவ்வளவும். அப்புறம் எங்கே எடுத்துகிட்டு போனான் பாருங்க. ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்திருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அங்கே எடுத்துகிட்டு போப்பாரான். இது முக்தி இன்பம். அதை கொண்டு போ. அதான் சொல்றாரு, மீளா தனித்த பர வீட்டில் என்னை ஆள உனக்கு பொரியோ உனை தொடர்ந்தால் என்னை எனக்கு பொரியோ இணையினர். உனக்கு பொரியோ எனக்கு பொரியோ. பொரியின்னா இந்த இடத்துல கடமைன்னு அர்த்தம். அது உன்னுடைய கடமையா என்னுடைய கடமையான்னா எனக்கு பொரியோ அப்படின்னா இல்லை, அது உம்முடைய கடமையான்ட்டு. பெருமானுடைய கடமையா கூட்டு போகிறது. அப்போ நமக்கு ஒரு கடமை உண்டு. என்னன்னாரு, அவனுள் அடங்கி நிற்றல். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பது அன்றோ தலையாயவர் தம்கடன் ஆவதுதான் சொல்லிட்டார் இல்லைங்களா. நங்கடம்மனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது. அதனால் சுவாமி அதை எடுத்துட்டு போகிறான். அதனால் அதை நாம் அப்படித்தான் எடுத்து கொள்ளணுமே, அதை எண்ணிக்கணும். அப்படி ஒருவேளை எடுத்து அப்போ நமக்கும் கடமை இருக்குது. என்ன கடமை இருக்குன்னாரு, வழிபாடு செய்ய வேண்டும், பூசைகள் செய்ய வேண்டும், சரியாகிரியா யோகம் என்கின்ற தவத்தை செய்ய வேண்டும். இதையெல்லாம் நாம் செய்ய அவனுடைய கடமை. என்ன அருமையாக சொல்லியிருப்பாருங்க சைவம். நமக்கு கடமை சொல்லப்பட்டிருக்கு, பணி செய்ய வேண்டும் இல்லைங்களா. வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்யும் பொன் சொன்னாரே ஆட்கொண்ட உடனே. இந்த கட்டிக்காரத்தனை பேசுகிற டக்கால்ட்டியில் அவனை போய் வேலையை பெற ஓடான்றான்ட்டு அன்றைக்கே சொல்லிட்டேன். அப்படி தானே சொன்னார் சுந்தரத்தை. அதனால் அப்பர் தமிழ் என்ன சொல்கிறார், என் கடன் பணி செய்து. அதனால் நாம் அதை செய்யணும். அதை நம்ம செய்யலைனாலும் குற்றம் நம்ம மீது வந்துடும். 11ஆம் திருமுறையில் பட்னத்தார் சொல்வார், மருதி இடம் கொண்ட மருதவான நினது குற்றம் உளாதோம்பர். திருவிடைமருதூர் மும்மணி கோவையில் சொல்வார், மருதவான நினது குற்றம் உளதோனர். அப்படின்னா நீ கொடுக்கறதுக்கு தயாராக இருந்த அந்த கடமையை செய்யாமல் முக்தி இன்பத்தை நான் இன்னும் வாங்கலைன்னா தப்பு வே மேலையா இல்லை ஏன் மேலே சொல்கிறார். என்னம்மா உருகிப்பாரு. அருமையாக 2 ஓமை கொடுத்து சொல்லுவார். திருவிடை மும்மணி கோவிலில் சொல்லுவார், அமரர் தாங்கும் குமரந்தாதை பொருது இடம் பொன்னி புன்னறிய புறக்கும் அமரர் தாங்கும் குமரர் தாதையும்பர். அமரர் தாங்கும் குமரனா அமரர்களையெல்லாம் தாங்குகின்ற அப்படின்னா முருகப்பெருமான். அவர்களையெல்லாம் காப்பாந்து அந்த முருகப்பெருமானுக்கு தந்தையாய் நிறைய இடம் சொல்லுவார். செல்வ குமரவேள் தாதையும்பர் அப்பர் சாமி. ஆனால் அமரர் தாங்கும் குமரன் தாதை பொருதிடம்
பொன்னி புண்ணியம் புறக்கும் மருதிடம் கொண்ட மருதவான திருவிடைமருதல்ல நினது குற்றம் உள்ளதோ. அதனால் பெருமையானே, இவ்வளவு நாள் இந்த முக்தி இன்பத்தை நான் அனுபவிக்கலைன்னா அது உன்னுடைய குற்றமா? இல்லை, என்னுடைய குற்றம். உனது குற்றம், எனது குற்றம். ஏன்னாரு ஒரு அருமையாக சொல்ற ஒரு சொல்றார் பாருங்க, வெயில் வைத்தாற்றிய தண்ணீர் நாற்றமிட்டு இருப்பம் மடா ஒருவன் விடா வேட்கை தண்ணீர் குற்றம் என்றேன். வெயிலில் வச்சு காய வச்சு சுத்தமாக வச்சிருக்கிற தண்ணி, தாகம் இருக்கிற ஒருத்தன் தண்ணியை குடிக்கலைன்னா தண்ணியுடைய குற்றமா? இன்னொருமே சொல்வார், அறுசுவை அடிசில் அட்டினிது இருப்ப புசியா ஒருவன் பசியா வருந்துதல் அசினியின் குற்றம் என்றேன். சாட்டில் சாப்பாடு நல்லா அருமையாக இருக்குன்னா அதை எடுத்து சாப்பிடாம ஒருத்தன் பசியாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னான், இது சாப்பாட்டில் இருக்கிற குற்றமானாரு, ஓ மேலே இருக்க குற்றம். அது மாதிரி முக்தி இன்பத்தை கொடுக்க, தாகத்தை தீர்க்க அவன் தயாராக இருக்க, அது வழியாக நம்ம போகலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் அவன் கொடுக்க ரெடியாக இருக்கிறான். நாம் என்ன பண்ணணும்? அந்த வழிபாடு கேளாது முன்னாடி செஞ்சான், கேவலத்திலிருந்து சகலத்துக்கு கொண்டு வந்தான். இனிமேல் நாம் என்ன பண்ணணும்னாரு? வழிபாடு. அதான் கேளாது என்னை மலத்தில் கிட்டி எடுத்து ஆளாக்கி மீளா தளித்த பரவீட்டில் என்னை மேலே அந்த அங்கே கொண்டு போய் மீளாது அழித்த பரவீட்டில் என்னை ஆள உனக்கு பொரியோ உன்னை தொடர்ந்தால் என்னை எனக்கு பொரியோ இனி. அதனால் பெருமான் அதை செய்ய இருக்கிறான். அப்போ நாம் செய்யணும், அவனுடைய கடமையாகவே செய்யணும். எல்லாம் சைவத்தில் இது ஒரு பெரிய சிறப்பு. என்னன்னாரு, சில சமயங்கள் சொல்லுது, இந்த பிறவியில் நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்னா நிரந்தரமான சொர்க்கம், இந்த பிறவியில் தப்பு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க நிரந்தரமான நரகம்ங்கிறான். பைபிளில் தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இதில் அப்படி சொல்லவே இல்லை. நரகத்துக்கே போனாலும் அங்கே வந்து காப்பாற்றலாம், அங்கே இருந்தும் திரும்ப கூட்டிட்டு வந்து நிரந்தரமாக பெருமான் திருவடியில் அனைத்து உயிர்களுக்கும் இடம் உண்டு. அது எந்த சமயத்தை சார்ந்திருந்தாலும் சரி. இறைவனையே வழிபடாமல் இருக்கிறாங்களே அந்த உயிர்களுக்கு கூட சாமி கொடுக்க போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி மெல்லவே கொண்டு ஒவ்வொரு பெரியா கொண்டு அதை பக்குவப்படுத்தி, ஆனால் நிலைத்த நிலைமையாக எங்கே கொண்டு போகிறான்னா, அவனுடைய முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டினாரே, அந்த மல்லல் கரை ஆகிய வளப்பமான அவனுடைய திருவடியில் அனைவருக்கும் இடம் உண்டுன்னு சொல்ல பெரிய பெருந்தன்மை சைவத்துக்கு தான். திருநீர் பூசணாத்தான்னு சொல்லி எல்லாத்துக்கும் உண்டு, கொஞ்சமாக வரும் அது சொல்லி. அதுதான் கேளாது என்னை மலத்தில் கிட்டி எடுத்து ஆளாக்கி மீளாது அளித்த பரவீட்டில் என்னை ஆள உனக்கு பொரியோ உன்னை தொடர்ந்தால் என்ன எனக்கு பொரியோ இனி என்று சொன்னால், அதனால் பெருமான் தன்னுடைய கடமையாக அதை செய்ய இருக்கிறான். நமக்குரிய கடமை வழிபட்டு அவனை பின்தொடர்வதுதான் என்று சொல்லி 100வது பாடலிலே இன்னைக்கு நாம் கொண்டு இந்த சிந்தனை இந்த அளவிலே காலம் கருதி நிறைவு செய்வோம். அது வரக்கூடிய வகுப்புகளில் இதை தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி, இதற்கு துணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் ஏற்பாடு செய்கின்ற பெரியவர்கள், கலந்து சிறப்பிக்கின்ற பெரியோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். ஐந்தெழுத்து சொல்லு. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. 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 திருச்சிற்றம்பலம். ஐயா சிவா பெருமான் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.